இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலான்னு பாக்குறேன். இந்த ரஞ்சினி மாதாஜி வந்து நான் ஏதோ எந்த ஜென்மத்திலயும் பண்ண புண்ணியம் எனக்கு வந்து இவ வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது, ஒரு பாட்டுக்காகவே ஒரு குடும்பம் இருக்கும்னா அது இவ இந்த குடும்பம் தான். இவ யாருன்னா ஹரிகோபால் பிரபு ஓட வைஃப் ராதா ரஞ்சினி மாதாஜி. அந்த ரெண்டு குழந்தைகள் இருக்கா, வேணுஸ்ரீ அண்ட் லலித் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருக்கா. அந்த ரெண்டு குழந்தைகளும் முத்து முத்தா ஒரு அதாவது ஒருத்தரும் ஒரு விதமா டெய்டிஸ குளோரிஃபை பண்ணி சந்தோஷப்படுத்துவா. அதுபடியா குரு மகாராஜ ப்ளீஸ் பண்ணுவா. இந்த ஃபேமிலியே வந்து பாடி டெய்டிஸ ப்ளீஸ் பண்ணி குரு மகாராஜையும் ப்ளீஸ் பண்ணுவா. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலைசேஷன். இப்போ ஒருத்தரும் ஒரு ஸ்பெஷலைசேஷன். இப்போ டாக்டர் எடுத்துட்டா ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிலாம் இருக்கா இல்லையா? ரஞ்சினி மாதாஜி வந்து கீத கோவிந்தம் ஸ்பெஷலிஸ்ட். ஜெயதேவ் கோஸ்வாமியோட மர்சிய அப்படியே கம்ப்ளீட்டா வாங்கிட்டு இருக்கா. ஜெகநாத்தோட மர்சிய கம்ப்ளீட்டா வாங்கிட்டு இருக்கா. எப்படி அப்படின்னாக்க, ஒரு கீத கோவிந்தம் பாடினா ஜெகநாத் வந்து கூடவே ஓடி வந்துடுவார். அப்போ டெய்லி கீத கோவிந்தம் ஜெகநாத்துக்காகவே பாடுற ஒருத்தர் கிட்ட யார் இருப்பா? ஜெகநாத் தானே கூட இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறவா தான் இந்த ராதா ரஞ்சினி மாதாஜி. இவாளுக்கு பின்னாடி அஃபீஷியலா பார்த்தா நிறைய டிகிரி எதேதோ இருக்கு. எனக்கு புரியவே இல்லை அது. என்னன்னா இவ என்ன எதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப சொல்லி தரதுல ஸ்பெஷலிஸ்ட். இப்போ எனக்கு நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் குழந்தை தான். அதனால அந்த குழந்தையா எனக்கும் வந்து हरे कृष्णा माताजी। கிருஷ்ணன் பத்தி குரு பத்தி சொல்லி கொடுத்தா ஆசாசியா ईक्षापो नदो நானும் भवति கேட்பேன். सम्मनो बुद्धि एव च। கேட்கணுங்கிறது எனக்கு ஆசை. ஆஹ் ரஞ்சினி மாதாஜிய எனக்கு வந்து ஒரு 25 வருஷமா, ஒரு 25 வருஷத்துக்கு மேல 28 30 வருஷமா தெரியும். அண்ட் எங்க பிரபுவோட ஒரு எங்கர் சிஸ்டர் அவா. எனக்கு நாத்தனார்னு சொல்லலாம். ரஞ்சினி மாதாஜி அந்த மாதிரி அவ எது வாயிலேந்து வரதா இருந்தாலும் அவளுக்கு வந்து கிருஷ்ணா பத்தி வரும், ஜெகநாத் பத்தி வரும், குரு பத்தி வரும். இதை தவிர வேற எதுவுமே அவ வீட்டுல இருக்கிற குழந்தைகள் வாயிலேந்தோ இல்ல அவ பிரபு வாயிலேந்தோ இல்ல அவ வாயிலேந்தோ வந்து நான் 30 வருஷத்துல பார்த்ததில்லை. 30 வருஷத்துல நான் பார்த்ததில்லை. சோ இப்போ அந்த மாதிரி ஒரு குளோரியஸா ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி பேச போறா அப்படின்னா எனக்கு அது பாக்கியமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ரஞ்சினி மாதாஜி. ஓவர் டு யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராதிகா மாதாஜி அவ நிறைய சொல்லிட்டா. நான் ஒன்னே ஒன் லைன் சொல்றேன். ராதிகா மாதாஜி இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. ஷீ இஸ் மை மென்டர் ரைட் ஃப்ரம் பிகினிங். ஸ்டார்டிங்லேருந்து அவள் தான் மென்டர். நான் இஸ்கானுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அப்புறம் தான் எனக்கு இஸ்கான் தெரியும். ஸோ புதுசு நான். குரு மகாராஜ் நம்மளுடைய குரு மகாராஜுடைய சேவை, குக்கிங் சேவை ப்ளஸ் எல்லாமே அவருக்கு என்ன வேணுமோ எது ஒன்றுனாலும் அவட்ட தான் போய் எல்லாரும் நிற்பா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு குரு மகாராஜை புரிஞ்சுண்டவா. ஸோ என்னையும் அந்த தயவுல ஒரு ஒரு டைம்ல சென்னைக்கு நான் வரும்போதெல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சர்வீஸ்ல சேர்த்துக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னை கன்சிடர் பண்ணியிருக்கான் அந்த சர்வீஸ்லங்கிறத வந்து நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுக்கு. ஸோ ரங்கா பிரபுவை சொன்னாவா. ஆமா, ரங்கா பிரபு எனக்கு அண்ணா. ஸோ நான் அந்த மாதிரி நன்றியோட இருக்கணும்னு நினைப்பேன் அவ ஃபேமிலிக்கு எப்பவுமே. ஏன்னா அவ என்ன குருமராஜ் சேவையில ரொம்ப ஈடுபடுத்தியிருக்கா. இன்னைக்கு நம்மளுடைய பிரசன்டேஷன்ல அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம எப்படி நம்ம நன்றியோட இருக்கணும் ஒருத்தர் நம்மள குரு கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போதுன்னு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து உங்க எல்லாரையும் தயவு செஞ்சு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எல்லாரும் மியூட்ல போயிடுங்கோ. ஏன்னா அங்க எக்கோ ஆறதுனால அவ ரெக்கார்ட் பண்றா. இன்னும் ஒன்று, என்ன கொஞ்சம் ஹோஸ்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பேன் என்னுடைய ப்ரெசன்டேஷனை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ராதிகா மாதாஜி, ஐ சீக் யூர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, உங்களை ஆல்ரெடி பண்ணியாச்சு, கோ ஹோஸ்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரெசன்டேஷன் தெரியறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியறது இல்லையா? ஆல்ரைட். இப்போ வந்து
டாபிக் அப்போ விஸ்வேஸ்வரி கோபி மாதாஜி வந்து கேட்டா இந்த மாதிரி ஒன்று கிளாஸ் கொடுங்கோ அப்படின்னா நான் முதல்ல திங்க் பண்ணிடுறது என்னன்னா ஃபர்ஸ்ட் மனசுல வந்து ராதிகா மாதாஜிக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அவளால தான் இந்த இன்ட்ரடக்ஷன் எனக்கு. குருதேவ் தயாமாய் அப்படின்றது தான் டைட்டிலா இன்னைக்கு இருக்கணும். குருதேவ் கிட்ட கேட்குறோம், குருதேவ் எனக்கு தயா பண்றேலா, தயவுசெய்து தயா பண்ணுங்கல்ல, தயாமாய் அப்படின்னு கேட்குறோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. அது இன்னைக்கு அதோடைய ஒரு ஒரு சின்ன ஒரு 2-3 லைன்ஸ் நம்ம கண்டிப்பா பாடுறோம் நம்ம. ஸோ அது ஒண்ணு. ஸோ இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறது அதுக்கு தான். என்னுடைய ப்ரெசன்டேஷன் வேணா இங்கிலீஷ்ல இருக்கலாம், ஆனா நான் தமிழ்ல தான் பேச போறேன். அது எனக்கு வந்து பாயிண்டர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்னத்துக்கு கூடி இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ரெசல்யூட் பர்பஸ். ஆணித்தனமா இன்னைக்கு ஒரு பர்பஸ் வச்சுட்டு இருக்கோம். 1 மணி நேரத்துக்கு 12:45 to 1:45 என்ன உட்காந்து பேச சொல்லியிருக்கா. என்ன பர்பஸ்ன்னு கேட்டேன்னா, குருதேவ் தயாமாய், குருவுடைய தயவு கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்றோம் நம்ம. இப்ப வந்து நீங்க வந்து குருவுடைய தயவு இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டான்னா, அப்போ உங்களால வந்து 10%, 20%, 9/10, 8/10 அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? 1 கிலோ 1/2 லிட்டர் சொல்ல முடியாது. குருதேவுடைய மர்சியை வந்து உங்களால அளக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அத்தனை மர்சி இருக்குங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஸ்டேட்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். குரு எத்தனை நம்மளுக்கு மர்சி பண்ணியிருக்கான்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு லெவல்ல உட்காந்துருக்கோம். அவ ரொம்ப பெரியவா, ஸ்தானத்துல பெரியவா குரு. அப்ப அவ என்ன பண்றா? இதெல்லாம் மைண்டே பண்ண மாட்டா. அவ இத்தனை நம்ம கிட்ட தயாலுவா இருக்கிறத வந்து அவ வந்து கிளைம் பண்ண மாட்டா, அங்கீகாரம் எடுத்துக்க மாட்டா. அதுக்கு இப்படி ஒரு மர்சி அப்படி கொடுத்துட்டு அப்படி போவா, அங்க ஒரு மர்சியை கொடுத்துட்டு அப்படி போவா, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயின்னு இருக்கிறவா. அதனால இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பர்பஸ்ல இங்க வந்திருக்கோம்னா, இந்த ஜேசஸ் சங்கத்து த்ரூவா யாரெல்லாம் இங்க வரையிலோ இந்த மாதிரி ஸ்பீக்கரா குருவுடைய மர்சியை இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்போங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னு உங்களுக்கு நிஜமா தெரிஞ்சதுன்னா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ரியலைஸ் பண்ணிட்டேன்னா மற்றவாளுக்கும் கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்ட்டு தான் விஸ்வேஸ்வரி மாதாஜி நம்மளை கூப்பிட்டுருக்கா. ஸோ அந்த மூட் அண்ட் மைண்ட் செட்ல தான் இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கோம் அடுத்த 1 hour. இப்போ அது ஒண்ணு சொல்லிட்டோம், இப்ப குருவுடைய மர்சியை அளக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த குரு அப்படின்றத முதல்ல நம்ம நார்மல் இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். குழந்தை பிறக்கிறது, கொஞ்சம் ஓரளவுக்கு இது வந்த உடனே அம்மா சொல்றா, வா வா என்கிட்ட வா அப்படிங்கிறா. நடந்து வா பார்க்கலாம், நடந்து வா பார்க்கலாம், இப்படி கையை நீட்டுறா. குழந்தை தத்து பித்து நடந்து வருது, சரியா நடக்க தெரியல, ஹோல்டு பண்றா. அப்போ குழந்தைக்கு அம்மா குரு ஆயிடுறா. நடக்க சொல்லித்தரா, வார்த்தை சொல்லித்தரா, எல்லாத்தையும் சொல்லி தரும்போது அவ அம்மா வந்து அது ஒரு குரு இதுல வந்துடுறா. வளர்றது குழந்தை, ஸ்கூலுக்கு போறது, பாடம் சொல்லித்தரா, டீச்சர் குரு ஆயிடுறா. மற்ற கலைகள், பாட்டு, டான்ஸு யாரோ தராயிடுறா. கல்யாணம் ஆறுது, பொன் குழந்தை எல்லாம் இருந்தா, இல்ல விவாலாவே இருக்கட்டும், புருஷாலா இருக்கட்டும், கல்யாணம் ஆறுது, ஒரு சேஞ்ச் இருக்கு அவளுக்கு, ஒரு டிரான்சிஷன் லைஃப்ல. அப்போ மதர்-இன்-லா, ஃபாதர்-இன்-லா அவளுமே குரு ஆயிடுறா. எதுக்குன்னா அவாத்து வழக்கத்தை நம்மளுக்கு சொல்லித்தரா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணணும், இது எங்காத்து வழக்கம்ன்றா. அது தவிர லைஃப்ல நிறைய மென்டர்ஸ் பாக்குறோம், பாடத்துக்கு, பிஹேவியருக்கு, எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், நிறைய மென்டர்ஸ் வரா. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு லிமிட்டேஷன்ஸ் உள்ள இந்த பாடிக்கு பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாடி, இந்த பௌதிக இது வந்து சாஸ்வதம் இல்லைன்னு நன்னா தெரிஞ்சுண்டு, பட் வாழணுங்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எப்படி ஒழுங்கா இது பண்ணணும், கண்டக்ட் பண்ணிக்கணும்னு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கே இவ்வளோ குரு, இவ்வளோ ஹெல்ப் தேவைப்படுறது. சின்ன குழந்தையிலேருந்து இத்தனை வரத்துக்கு நம்மளுக்கு இந்த உடம்பு, வி ஆர் நாட் திஸ் பாடி, இந்த தேகமே எந்த கிடையாது, நான் ஒரு ஸ்பிரிட் சோல் அப்படிங்கறத பண்றதுக்கு அப்ப அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தேவையா இல்லையா? இப்ப நம்ம அடுத்த கேள்வி வந்து என்ன வரும்னா, உனக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வேணுமா வேண்டாமா அப்படின்னா, ஐயோ அத்தியாவசியம், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? வி ஆர் born in the darkest of ignorance. இருட்டுல உட்காந்துருக்கோம், டார்ச் லைட்டே குரு தானே. அப்போ நடக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, படிக்கிறதுக்கு, பாடுறதுக்குலாம் உனக்கு டீச்சர் தேவைப்படுறா அப்படின்னும் போது, இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, இந்த உடம்புக்கு மிஞ்சி வேற ஏதோ ஒன்று இருக்கு. லைஃப் ஆஃப்டர் டெத்னு ஒண்ணு இருக்கு. இந்த லோகத்தை விட்டு வேற ஏதோ ஒரு லோகம் இருக்கு, வேற ஏதோ ஒண்ணு இதை மிஞ்சி இருக்குன்னு ரிலேட் பண்றதுக்கு யார் நம்மளுக்கு வரப்போறா? குருதேவ் தான் வரணும். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு 2வது இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. 2வது பாயிண்ட் அதுதான் நம்மளுக்கு. இப்போ நம்ம லெவல்ல நம்மளுக்கு குரு தேவையா அப்படின்னு சம்டைம்ஸ் நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு குரு தேவையா அப்படின்னா, பெரிய பெரியவா புரந்தரதாசர் இல்ல தியாகராஜர், இப்ப அவ குரு பேர்லாம் நீங்க பார்க்கலாம், வியாசராஜா, வெங்கட்ராமன் ஐயா, இவெல்லாம் வந்து அவ குரு. அவளுக்குமே குரு தேவைப்பட்டா. அப்படிலாம் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். பெரிய பெரிய இவாளுக்கே குரு தேவை அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். குரு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஒரு 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 நீட் ஆஃப் குரு வந்து நம்மளுக்கு இதுல நல்லா புரியறது இல்லையா? இப்ப சைத்தன்ய சரிதாமிருதா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2:19,
51ல பிரம்மாண்ட பிரமிதே கோனா பாக்யவாஞ்சி குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜ். அந்த பக்தி லதா பீஜ்ன்றது தான் கீவேர்டு அங்க. அங்க வந்து இந்த சீடு இருக்குல்ல, டிவோஷனல் சர்வீஸோட சீடு, அதை கொடுக்கறதே குரு தான். இப்ப குரு என்ன, அது என்ன நீங்க நினைச்ச உடனே கொரியர் பண்ணி டப்புன்னு அமேசான்ல வர விஷயமா? இல்லையே. யார் கொடுக்குறா அத? கிருஷ்ணா தர. சங்கு சக்கர கதாபத்மத்தோட நான் பெருமாளை பார்ப்பேன்னு உட்காண்டோன்னு வச்சுக்கோங்களேன், குரு தயவு இல்லாம அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏத்தாப்புல வந்து நிக்க மாட்டார். குரு துருவா வந்து நின்னு இருப்பார். நம்மளுக்கு தான் கண்ணு இல்ல பாக்குறதுக்கு, அதனால கோட்டை விட்டோமா இருக்கும் இல்லையா? அப்போ யார் தரா அந்த சீட? குரு தான் தரார். எப்படி தரார்? அபிஷியலைஸ் பண்றார். தீக்ஷை அப்படின்னு ஒரு இனிசியேஷன் த்ரூவா கொண்டு வந்து கொடுக்கறார். என்னைக்கு நம்மளுக்கு இனிசியேஷன் ஆரம்பிக்கிறதோ அன்னைக்குதான் நிஜமாவே லைஃப் ஆரம்பிக்கிறது. அது மட்டும் நம்ம வாழ்ந்ததெல்லாம் வேற ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் தான். என்னைக்கு நம்மளுக்கு இனிசியேஷன், அதனால தான் இந்த இனிசியேஷன் டேட்டை வந்து கொஞ்சம் மறக்காம வச்சுக்கணும். ஏன்னு கேட்டேன்னா, நம்ம பர்த்டே விட கொண்டாட வேண்டிய விஷயம் அந்த இனிசியேஷன் டேட். அன்னைக்கு தான் நம்மளுக்கு பிறவியே ஆரம்பிக்கிறது. அது மட்டும் நம்ம இந்த இந்த ஜட இதுல இந்த ஒரு பாடிக்குள்ள என்னென்ன பண்ணணுமோ, யாரெல்லாம் மென்டரா வச்சுக்கணுமோ, டீச்சரா வச்சுக்கணுமோ அப்படி வாழ்ந்தோம், இன்க்ளூடிங் அவர் ஓன் பேரண்ட்ஸ். நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கொடுத்த அந்த தயாமாய், அந்த தயால தான் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறது. அப்போ நம்மளுக்கு இப்போ அது ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அது ஆரம்பிச்ச உடனே என்ன தெரியுமா நம்மளுக்கு கிடைக்கும்? ஒண்ணு கொடுத்துருவார் குரு. இந்த மைண்டுக்கு நம்ம சர்வீஸ் பண்றோம்ல, மைண்டுக்கு சர்வீஸ் பண்றதுன்னா என்ன? இந்த அட்சணம் பீட்சா வேணும்னா வேணும், இந்த அட்சணம் சென்ஸ் கிராட்டிபிகேஷன்னா வேணும், இல்லைன்னா இந்த அட்சணம் இந்த ஒரு இடத்துக்கு போகணும்னா வேணும், எனக்கு இது வேணும்னா இத்தனை நிமிஷத்துக்கு வேணும் அப்படின்னு அந்த மைண்டுக்கு சர்வீஸ் பண்றோம்ல, அது அது போற போக்குல நம்ம போறோம் பார்த்தீங்களா? அதுல இருந்து முதல்ல நம்மள எடுப்பார் வெளியில. உன் மைண்டுக்கு நீ ஸ்லிப்பரா இருக்கு, அதான் மைண்டை கொண்டு காலுக்கு அடியில வை அப்படின்னு வச்சுட்டு நம்மள எடுப்பார் அதுல இருந்து. அது எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் நினைச்சு பாருங்க. சோ இப்ப நம்மளுக்கு சின்ன ரீகேப் நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இந்த 3 ஸ்லைடுக்கே. முதல்ல என்ன பண்ணேன்னா, குரு தயாமாய் அப்படின்னு முதல்ல கெஞ்சிட்டோம், முட்டி போட்டும் கெஞ்சியாச்சு, தயா பண்ணுங்கோ, தயவு செய்து எனக்கு தயா பண்ணுங்கோன்னு. அதுக்கப்புறம் குரு யாரு, நம்மளுக்கு வேணுமா, இல்ல நம்ம அவர் இல்லைன்னா என்னத்த பண்ண போறோம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாகவதத்துக்கு போய் பார்க்கலாம், குரு பத்தி என்னத்த சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் ஷாப்தே பரேச்ச நிஷ்ணாந்தம் பிரம்மணி உபசம்மாஸ்ரயம் அப்படின்னு சொல்றது 11:3:21 பாகவதத்துல. என்ன சொல்றா இதுல, என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஜமாவே ஆசையா இருக்கு, எனக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்கணும். இப்ப யாரை போய் கேட்டேன்னு வச்சுக்கோ, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வா. அவங்க பைசா கூட வேண்டாம். நிறைய பேர் சொல்றா பைசா கூட வேண்டாம், பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா போறோம், நிம்மதி இருந்தா போறோம், சந்தோஷம் இருந்தா போதும். உங்களுக்கு அது எப்ப கிடைக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஒரு போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட போய் உழறோமோ அன்னைக்குதான் கிடைக்கும். இன்னைக்கு வந்து இனிசியேஷன் வாங்கிக்கிறோமோ அன்னைக்குதான் கிடைக்க போறது. அது வரைக்கும் நம்ம வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ண ஐம் ஹாப்பி, நான் ஹாப்பிலாம் இல்லை, சும்மா என்னைக்கு போய் குரு காலில் விழுறோமோ அன்னைக்கு தான் ஹாப்பி. அது வரைக்கும் ஹார்ட் அதெல்லாம் அமிச்சோன்னா அது நம்மளுடைய ஃபூலிஷ்னஸ். ஆர் யூ ஹாப்பி? நோ, ஒன்லி வென் ஐ எம் வித் மை குரு ஐ எம் ஹாப்பி. என் குரு கிட்ட இருக்கிற போது மட்டும்தான் எனக்கு ஹாப்பினஸ், இல்லையா? ஸோ ஏன் அந்த மாதிரி ஒரு போனோஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னு தேடின்னு போறோம்? பிரபுபாத் வந்து அவருடைய இதுல நிறைய பேரை கூட்டின்னு வந்திருக்கார். ஏன் நம்ம அவ பின்னாடி போறோம்? ஏன்னா அவ ஏற்கனவே இது எல்லாத்தையும் புரிஞ்சுண்டவா, டெலிபரேட் பண்ணி புரிஞ்சுண்டவா, எல்லாத்தையும் எல்லா வேதம் ஸ்கிரிப்சர் எல்லாத்தையும் வச்சுண்டு இதுனா இப்படிதான், இப்படி போனா இப்படி வரும் அப்படின்னு ஸ்டெப் 1 2 3 4ன்னு புரிஞ்சுண்டவா. அதனால அவ என்ன பண்றா, நான் ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன், நான் சொல்றத வெறும்னு கேட்டா போறோம் உனக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்றா. இன்னொன்னு என்ன பண்றா, எல்லா மெட்டீரியல் கன்சிடரேஷன், இந்த பௌதிக சம்பந்தமான எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவ ஒரு ஸ்தானத்துல உட்காந்துருக்கா. அந்த ஸ்தானம் ரொம்ப ஒரு புண்ணிய ஸ்தானம். அதனாலதான் அந்த மாதிரி ஒரு போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட போறோம் அப்படின்னு சொல்றது பாகவதம் சொல்றது. சரியா? இப்போ ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து துருவ மகாராஜ் இருக்கார். இப்போ நாரதர் அவர் தான் அவருக்கு குரு, இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்த ஃபியூ ஸ்லைட்ஸ்ன்னு பார்த்தேன்னா, யார் யாருக்கு யாரு இதுவா இருந்தா அந்த குரு கிட்டே இருந்து இவாளுக்கு என்ன கிடைச்சது, இவா என்ன திருப்பி கொடுத்தா. இப்ப அந்த கடைசி கொஸ்டின் நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்ம என்னத்தை கொடுத்தோம் அப்படின்னு லாஸ்ட்ல வரப்போறது. அதுல நீங்க சாட் பாக்ஸ்ல எழுதலாம், நீங்கெல்லாம் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறத எழுதலாம். கொடுத்தது விட்டுருங்கோ, என்ன கொடுக்கணும் இனிமே ஆசைப்படுறேங்கிறத நீங்க எழுதுங்கோ, சரியா? சோ இப்போ நாரதரோடத பார்க்கலாம் நம்ம. இதுல வந்து பார்த்தேன்னா, நாரதா வந்து துருவாட்ட சொல்றா, இந்த மாதிரி நீ வர்ற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரே ஒரு விடிமூச்சம் தான் துருவா, பகவான் இருக்கான் பாத்தியா, அவன் உட்காந்து இருக்கான், நீ போயிட்டு ஒரு ஆஸ்டேரிட்டி பண்ணு,
உன்னுடைய இதுக்கு அவன் எப்படி வந்துருவான் உன்னை பார்க்கன்ட்டா. சின்ன 5 வயசு குழந்தை சீரியஸா எடுத்துட்டு அவன் அம்மா ஏதோ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுது ஃபாரஸ்ட்டுக்கு. போயிட்டு சிவியரா ஆஸ்டியரிட்டி பண்றது, கண்ணா பின்னான்னு ஆஸ்டியரிட்டி பண்றது. இப்போ நம்ம ஆஸ்டியரிட்டி எல்லாம் பண்றோம்ல, யாருக்கு பண்றோம் சொல்லுங்க? யாருக்கு பண்றோம்? பகவானுக்கு பண்றோம். அந்த பகவான் என்ன ஈஸியா நம்மள கான்கர் பண்ற இதுலயே உட்காந்துருக்காரு. இன்னைக்கு நினைச்சா நான் அவரை தூக்கி அப்படி வச்சுக்க முடியுமா? இல்ல, அன்கான்குரபிள், அடைய முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கார். ஆனா அதே பகவான் என்ன பண்ணுவார், மத்தவாளுக்கு சபார்டினேட்டா வருவார், அவளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி பண்ணிப்பார், அவரையே மாத்திப்பார். எப்போ அப்படின்னு கேட்டேன்னா, யார் டிவோட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுவா இருக்காளோ, அந்த நல்ல சுத்தமான ஒரு நிலைமையில இருக்காளோ அவளுக்கோசரம் ஒத்துப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், கிருஷ்ணா நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும்னா நம்ம குரு மகாராஜோடைய பியூரிட்டிக்கு தான் நமக்கு பண்றார், நம்மளுடைய யோகிதைக்கு பண்ணலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வாழ்க்கையில எல்லாம் நன்னா பேண்ட் இருக்கணும். என் குரு தயவால பேண்ட் இருக்கு, என்னுடைய இதனால போல. ஏன் அப்படின்னா என்னோட இது ஃபுல் ஆஃப் ஃபால்ஸ், நான் ஃபுல்லா தப்புல தான் இருக்கேன் நானு. ஆனா கிருஷ்ணா என்ன பண்ணுவார், யாருக்கு சபார்டினேட்டா ஒத்துப்பார், அவரை குறைச்சிக்கிறதுக்கு ஒத்துப்பாருன்னா குருக்கு தான் ஒத்துப்பார். ஏன்னா அவ அந்த ஸ்தானத்துல இருக்கா. அதுதான் அதோடைய இம்பார்ட்டன்ட் மீனிங். நாரதர் சொல்றது அதுதான். ஸோ துருவாட்ட சொல்லிட்டார், நீ போயிட்டு தலகள் நின்று எதனா பண்ண அவர் வருவார் அப்படின்னு. இவரும் போயிட்டு பயங்கரமா சாப்பிடாம மூச்சை விடாம எல்லா ஆஸ்டரிட்டி பண்ணி கடைசியில சுவாமி வந்துட்டு அவருடைய எக்ஸால்டட் பொசிஷனுக்கு வில்லிங்கா ஆசையா ஒத்துக்கிறார் துருவாவை, ஆசையா ஒத்துக்கிறார். அப்ப துருவா ஜெயிச்சிட்டாரு இதுல இல்லையா? எந்த வயசுல? 5 வயசுல. அப்போ டிவோஷனல் சர்வீஸ் யார் த்ரூவா எக்ஸிக்யூட் ஆச்சு? நாரதர் த்ரூவா தான் அவருக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. அப்ப இங்க குரு இம்பார்ட்டன்டா இருக்கார்ல. யாராவது ஒருத்தர் 5 வயசுல டைரக்ட் பண்ண இந்த மாதிரி இப்படி கிளம்பிப்போ அங்க போய் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லலைன்னா எப்படி தெரியும்? இப்படியே மடியில இருந்து இறக்கி விட்டான்னு அழுதுண்டே உட்காந்து இருந்திருப்பாளா இருக்கும். அங்க ஒருத்தர் தேவைப்படுறாரு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் லைஃப்ல டிவோஷனல் சர்வீஸ்னா என்ன வேணும்? ஆதவ் குரு ஆசிரியம், அதுதான் முதல் பிரின்சிபல். அது துருவ மகாராஜ் கதையில நீங்க பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம போய் இன்னொரு பாகவத ஸ்லோகம் நன்னா இருக்குது, இதையும் பாருங்க. 4:9-15. துவம் நித்ய முக்த பரிசுத்த விபுத்த ஆத்மா கூட்டஸ்த ஆதி புருஷோ பகவான் ஸ்ரீ அதிஷஹ யத் புத்தயவஸ்திதம் அகண்டித்தயா ஸ்வதிருஷ்டியா திரஷ்டா ஸ்திதௌ அதிமகோ வியதிரிக்த ஆசே அப்படின்றது ஒரு ஸ்லோகம். என்ன சொல்றா இதுல அப்படின்னா, இது துருவா குளோரிஃபை பண்ணக்கூடிய ஸ்லோகம், துருவ மகாராஜோடைய குளோரிபிகேஷன். அவர் என்ன சொல்றார், சுவாமி அன்புரோக்கனா என்ன பார்த்த பாரு. பகவான் பாக்குறது நார்மல். இப்ப நான் பாக்குறேன் மாதாஜியை, விஸ்வேஸ்வரி மாதாஜியை பாக்குறேன், சாதாரணமா பாக்குறேன் இல்லையா? பகவான் பார்க்கும்போது டிரான்சென்டென்டல் கிளான்ஸ் அது. நம்ம பாக்குறதுக்கும் பகவான் பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதுவும் அது எப்படி இருக்குன்னா அன்புரோக்கனா இருக்கு, பார்த்துட்டே இருக்கார், கண்ணை எடுக்கல, கண்ணை சிமிட்டல, அப்படி பார்த்துட்டார் துருவாவை. ஏன்னா துருவா அப்படி ப்ளீஸ் பண்ணிட்டார் பகவான. யார் சொல்லி பண்ணினார்? நாரதர் சொல்லி பண்ணார். அப்ப குருவோட இம்பார்ட்டன்ஸ் அங்க தெரியறது இல்லையா? அப்போ இவர் குருவாலதான் இவரால குளோரிஃபைய பண்ண முடிஞ்சது அவரை. இல்லைன்னா வாயில அந்த 5 வயசுக்கு இத்தனை வார்த்தை வராது இல்லையா? பிரகலாத் மகாராஜ் தான் இதே கதை தான். யாரால வந்ததுன்னா குருவாலதான் அந்த வாயில வார்த்தையே வந்தது. சோ இங்க பார்த்தால் வச்சுக்கோங்களேன், துருவ மகாராஜ் சொல்றார், நீ பியோர் குட்னஸ்ல இருக்க, இந்த 3 இதுக்கு குணத்துக்கு அப்பாற்பட்டு நீ இருக்க, உனக்கு 6 ஆப்புலன்ஸ் இருக்கு, நீ எல்லா சிருஷ்டியும் நீ தான் பண்ற, இப்படி எல்லாத்துலயும் நீ பண்றதுக்கு இருந்தாலும் அது எதுலையுமே பட்டும் படாம நீ வெளியில இருக்க, அலூஃபா இருக்க, நீ தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி காட். என்ன ஒரு 5 வயசு குழந்தை குளோரிஃபை பண்றது. எப்ப இந்த ரியலைசேஷன் வருது அவருக்கு? குருவால தான் வருது. இன்னைக்கெல்லாம் நீங்க எங்கேயாவது நம்ம குரு மகாராஜோடைய இதுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றது, வியாச பூஜா அப்படிலாம் ரியலைசேஷன் சொல்லுங்க அப்படின்னா அவர் தயவுல தான் அந்த ரியலைசேஷன் வரணும். ஏன்னா நம்மளாம் ரியலைஸ் பண்ற அளவுக்கு திருப்பி நான் முதல் ஸ்லைடுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் பார்த்தேன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் வெதர் நம்ம குரு உடைய மர்சியை புரிஞ்சுக்கிற லெவல்ல முதல்ல இருந்தோமா இல்லையானே தெரியலையே. முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இருந்தோமான்னு. சபார்டினேஷன் அப்படின்னும் போது நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இங்க சொல்ல நினைச்சேன். சபார்டினேஷன் அதாவது பகவான் நம்மளுடைய லெவலை பார்க்காம நம்மளுக்கு இறங்கி பண்றாரு இல்லையா? அது யாருக்கு பண்ணினார்? யசோதாம்மாக்கு பண்ணினார் இல்லையா?
அவளுக்கு இறங்கி வந்து அவ இப்படி ஓடிட்டே இருக்கா, டயர்டாரா அப்படின்ன உடனே உடம்ப இப்படி சுருக்கிண்டு, சரிம்மா கட்டுமா, ரொம்ப ஓடிட்ட போரும்போ அப்படின்னு அப்படி சுருக்கி நின்னார். ஆனா அவ என்ன பண்ணா, உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரல்ல கட்டி கெஞ்சவே விட்டுட்டான். அவரும் சுருக்கிண்டு இருந்தார். பேசாம இருக்கலாம்ல, நன்னா கட்டி ஒரு குச்சி வச்சு உதப்பேன்னா, இன்னும் இப்படிலாம் பண்ணேன்னா உத விழும்னா. அப்ப அவ வாழ்ந்து போயிட்டா, இன்னும் மேல போயிட்டா. அப்புறம் மிரட்டுற அளவுக்கு போயிட்டா இல்லையா? யார போய் மிரட்டுறா? துருவா குளோரிஃபை பண்ணக்கூடிய பெரிய பகவானை போய் மிரட்டுறா யசோதா இல்லையா? நெக்ஸ்ட் இப்ப நீங்க பார்த்தேன்னா மீராபாய் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இது. என் நேரமும் அப்படி மீரா பத்தி படிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. அதுல வந்து சர்வீஸை பத்தி நான் ஒரு இது சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இப்ப சர்வீஸ் அலாட் ஆயிருக்கு இல்லையா? இப்ப விஸ்வேஸ்வரி மாதாஜிக்கு இந்த சர்வீஸ் அலாட் ஆயிருக்கு, அவ பண்றா. ராதிகா மாதாஜிக்கு பேசக்கூடிய சர்வீஸ், குக்கிங் சர்வீஸ் அந்த மாதிரி அலாட் ஆயிருக்கு. எனக்கு வந்து பாட கூப்பிட்டான்னா அந்த சர்வீஸ் அலாட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சர்வீஸ் அலாட் ஆயிருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம், நம்ம சர்வீஸ்லாம் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதா பண்ணிட்டு இருக்கோம். அந்த சர்வீஸை வந்து சூஸ் பண்ண கொடுத்ததே சுவாமி தான். அதை சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணினதே குரு தான். நம்ம வந்து நம்மளுடைய எபிலிட்டி, ஸ்கில் செட், எனக்கு பாட வரும் அதனால என்ன எடுத்துண்டா தேர்ந்தெடுத்தான்றது இல்லை அப்படின்னு நினைக்கிற மாத்திரத்துல இறங்கிடுவோமா. அதுக்குதான் அந்த கதை. நினைக்கிற மாத்திரத்துல இறங்குவோமா. சர்வீஸை நம்ம யாருமே சூஸ் பண்றது இல்ல. குருவுடைய சர்வீஸை சூஸ் பண்ணல. நம்ம இனிசியேஷன் கூட நம்ம சூஸ் பண்ணோமா? 2 டேப்லர் காலம் போட்டு இந்த மகாராஜா வச்சுக்கலாமா, அந்த மகாராஜா வச்சுக்கலாமா, அப்படி இல்லை. இனிசியேஷன் குரு தான் நம்மள சூஸ் பண்றா. எப்படி மாதாஜி குரு நம்மள சூஸ் பண்ணுவான்னு யாரா கேட்டேன்னா சொல்லலாம், நீங்க வைஷ்ணவாளுக்கு எத்தனை சர்வீஸ் பண்றோமோ அப்ப குரு நம்மள பாப்பாலாம். பார்த்து சரி இவாளுக்கு இதை பண்ணுவோன்ட்டு பண்ணுவாளாம். அப்படிதான் நம்ம இனிசியேஷன் போய் நின்று இருக்கோம். இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் இனிசியேஷன், நான் வைஷ்ணவாளுக்கு நம்மளுக்கு என்னமோ பண்ணின ஒரு 5 ரூபா சர்வீஸ்க்கு தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய மர்சி கொடுத்து உனக்கு நான் இனிசியேஷன் தரேன், ஏன்னா நீ அந்த வைஷ்ணவனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க அப்படின்னு குரு மகாராஜ் நம்மளுக்கு தீட்சமாலை கொடுத்துருக்கார். நம்ம சூஸ் பண்ணல குரு மகாராஜ் நம்மள சூஸ் பண்ணியிருக்கார். நம்மளுக்கு யோகிதை பத்தாது, அவருடைய மர்சியை புரிஞ்சுக்கிறதுக்கே யோகிதை பத்தல, நம்மளுக்குலாம் எங்க சூஸ் பண்றதுக்கு யோகிதை இருக்கு. அந்த மாதிரி இப்போ சர்வீஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். சூஸ் பண்ணல, சர்வீஸை யார் சூஸ் பண்றா? அவர் கொடுக்கிறார், இது உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு. அந்த விதத்துல இந்த கதை ரொம்ப நன்னா இருக்கும். மீரா சின்ன பொண்ணா பாவாடை சட்டை போட்டு நிற்கும் போது வாத்துக்கு வந்த பெரிய வைஷ்ணவர் ஒரு கிருஷ்ணர் இதை கொண்டு வந்து, விக்கிரகத்தை கொண்டு வந்து அப்படி வைக்கிறார். அவர் விருந்தாவனத்துல இப்படி இடமா போறவர் தான், பஜனை பண்ணிட்டே போறவர். அவர் கொண்டு வந்து வைக்கிறார். இந்த சின்ன பொண்ணு போய் அதை பார்த்த உடனேவே அவளால கண்ணை எடுக்க முடியல. அப்போ அவ எடுத்துன்னு போய் பக்கத்துல வச்சுன்னு தூங்கிடுறான். அன்னைக்கு நைட்டு கொடுக்க மாட்டேன்றா. அப்புறம் அடுத்த நாளைக்கு அவ தாத்தா தான் ரொம்ப இது அவளுக்கு. தாத்தா சொல்றா, குழந்தை தெரியாம அபராதம் பண்ணி எடுத்தோ அப்படின்றா அந்த இந்த வைஷ்ணவர் கிட்ட. உங்க டெய்ட்டியை கொண்டு பக்கத்துல போட்டு படுத்துன்ட்டா. அப்ப அவர் சொல்றார், நாளைக்கு என்ன எழுதி இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது, அது அவளுக்கோ தவாலா இருக்கும் அப்படின்னு திரும்பி போயிடுறார் கொடுத்துட்டு போல. அந்த கிரிதாரியை தான் வச்சுட்டு உட்காந்துருக்கா கடைசி வரைக்கும். அவ குழந்தையில டிஃபைன் பண்ணின கிரிதாரி. அப்ப யார் அது அவளுக்கு பண்ணினது? அவளுடைய குரு கட்டாட்சம் அவளுக்கு. நீ பிறந்தது இதுக்குதான் மீரா, நீ இவருக்கோசரம் தான் பிறந்த, உன்னுடைய லைஃபோடைய பர்பஸே இதுதான் அப்படின்ட்டு சொன்னா. அப்ப அவ என்ன பண்றாவோ, நந்தபா ஒரே மாதிரி பகவான வேற மாதிரி திங்க் பண்றவா. சின்ன வயசுலயே அவ முடிவே பண்ணிட்டா, என்னோடதுதான். கேக்குற அந்த நந்தவா சொல்லையில அப்படியே கட் ஆயிடுச்சு. இப்பதான் மறுபடியும் வாய்ஸ் வருது. இப்பதான் வாய்ஸ் வருதா? இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு. அந்த நந்தவா மறுபடியும் சொல்லுங்க மாதிரி. ஹரே கிருஷ்ணா. இப்போ வாய்ஸ் இல்ல மாதாஜி, உங்க வாய்ஸ் கேட்கல. கிளியரா இருக்கா? இப்ப கேக்குது. சரி, நான் மீரா அதை திருப்பியும் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு. மீராபாய் சின்ன குழந்தையிலேயே அவளை டிஃபைன் பண்ணிட்டா, நீ இதுக்குதான் பிறந்திருக்க,
இது உன்னோடது, நீ இதுக்கோசரம் தான் வாழற அப்படின்னு அவளை சொல்லிட்டா. அப்ப மீராபா என்ன கேக்குறா கிருஷ்ணாவை பார்த்து, அந்த டெய்ட்டியை பார்த்து, நந்தபாலா என் மணாலா வருவாய் கிரிதாரி அப்படின்னு அவர்கிட்ட பாடிண்டே இருக்கா. நீதான் எனக்கு, நீதான் எனக்குன்றா. நந்தபாலா என் மணாலா வருவாய் கிரிதாரி அப்படி பாடுறாவோ. சரியா? அவ 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 லைஃப் அவளை ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டா. நீதான் எனக்கு, நான் உனக்கு மட்டும், நான் உன்னோட சொந்தம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டா. இதை கொடுக்கறதும் குரு தான், வேற யாரும் இதுவா கொடுக்கல, குரு தான் கொடுத்துருக்கா அவளுக்கும். ஸோ சர்வீஸை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு ஸ்டோரி பார்த்தேன்னா, கோபியர்கள் கோபியர்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்ஷண நேரம் நினைச்சாலாம் கிருஷ்ணன் நம்மளதுதான் அப்படின்னாலாம், அடுத்த நிமிஷமே காணாம போயிட்டாராம் அந்த இடத்துல இருந்து. அந்த ஒரு சின்ன ஒரு ஓனர்ஷிப் கூட கொடுக்க மாட்டாராம் பகவான் சர்வீஸ்க்கு. இப்ப நான் வந்து இந்த சர்வீஸ் தான், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் ஆனா நேரத்துல நினைக்கும் போது வேணுத்துக்கு காம்படிஷன் கொடுப்பாராம், அங்கேருந்து எடுப்பாராம். அப்படிதான் கோபியே பண்ணாராம். அப்பேற்பட்ட கோபியர்களுக்கே அந்த நிலைமை தானா. ஒரு நிமிஷம் பகவான் என்னோடதுதான் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்ச நேரத்துல காணாம போயிட்டாராம் வேணும்ட்டுக்கே. அதே மாதிரிதான் அஷ்டபதி கீத கோவிந்தம் மாதாஜி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, ராதிகா மாதாஜி. அதுல பார்த்தேன்னா ஒரு மொத்தம் 24 கீத கோவிந்தம் இருக்கு. அதுல 3 கேரக்டர்ஸ் இருக்கா கீத கோவிந்தத்துல. ஒண்ணு பரமாத்மா கிருஷ்ணன், இன்னும் ஒண்ணு குரு ஸ்தானத்துல இது பண்றது சகி. கோபி தான் வந்து ஹெல்ப் பண்றா, குரு ஸ்தானத்துல இருந்து இது பண்றா. ராதாராணி வந்து என்ன இதை பிளே பண்றான்னா, ஜீவாத்மா ரோலை பிளே பண்ணி காமிக்கிறா. ஒரு ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட எப்படி பைத்தியமா இருக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறது இல்லையா. சோ அதுல 3 கேரக்டர் இருக்கு. இப்போ நம்ம வந்து குரு மகாராஜ் என்ன பண்றார், இனிசியேஷன் போது மாலையை வந்து அக்னியில இது பண்ணி நம்ம கையில கொடுக்குறார். நம்ம கிட்ட கேட்கிறார், எனக்கும் பிரபுபாதுக்கும் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கிறார். நம்மளும் சரின்னு சொல்றோம். அப்புறம் பவுஸ் எல்லாம் கடைப்பிடிப்பியா, 16 மாலை பண்ணுவியான்னா நம்ம அக்னி முன்னாடி சரின்றோம். அப்ப எல்லாத்தையும் சொன்ன உடனே என்ன சொல்றார், நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றேன். அப்போ அக்னி முன்னாடி காப்பாத்துறேன்னு சொன்ன குரு மகாராஜ் கண்டிப்பா காப்பாத்துவார். எது எப்படி போனாலும் வந்து காப்பாத்துவார், ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆனா நம்மளும் தானே இந்த பக்கம் உட்காந்து அக்னியில வாக்கு கொடுத்தோம், 16 மாலை பண்ணியே அவன், எது எப்படி போனாலும் நான் பிரபுபாதோடைய இதுக்கு நிப்பேன் உங்களோடன்னு. நம்ம சம்டைம்ஸ் அதுல நிக்காம போகும்போது நம்ம குரு மகாராஜுக்கு அது பாதகமா போய் நிற்கும். எப்படி குரு மகாராஜ் அவருடைய இதுல நம்மளை காப்பாத்தியே அவன் நிக்கிறாரோ, அத மாதிரி நம்மளும் இந்த பக்கம் வாங்கின்ற சைடுல இருக்கும்போது நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி நிக்கணும். அதுல இருந்து நம்ம வழுக்கும் போது அது கொண்டு அவரை பாதிக்கிறது. சோ இப்ப இந்த கீத கோவிந்தத்தை பார்த்தேன்னா, இது ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு. 18வது அஷ்டபதி ஒண்ணு, 19வது அஷ்டபதி ஒன்னொன்னுத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது வந்து எப்படின்னா, மனசி சுவச்சனம் அநிஹித பேதம் மாதவே. சகி சொல்றா ராத கிட்ட, எதுக்கு ராத நீ இவ்வளோ கஷ்டப்ப, சகி தான் வந்து குரு. அவ சொல்றா, நான் சொல்றேன் பாரு கிருஷ்ணா வர்றாருன்னு. 19ல அதை ப்ரூவ் பண்றதுக்கோசரமே. சோ இப்ப குரு வந்து காப்பாத்துறேன் பாரு ஒன்ன அப்படின்னா, அத வந்து கிருஷ்ணா வந்து டெஃபினட்டா ஹி வில் மேக் இட் ஹேப்பன். கண்டிப்பா அதை நடத்தி காமிப்பார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி குரு வந்து அந்த ஸ்தானத்துல இருக்கார், காப்பாத்துற ஸ்தானத்துல இருக்கார். சோ அடுத்த அஷ்டபதியில வந்து பகவானே வந்துட்டதுக்கு எப்படி எவிடன்ஸ் கொடுக்குறாருன்னா, ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மனம் தேஹி பத பல்லவம் ஊதா மதன கதனானலோ ஹரது ததுபாஹித விகாரம் பிரியே சாருஷீலே பிரியே சாருஷீலே. சக்கி சொன்ன மாதிரியே வந்துட்டேன் ராத, என்ன பாருன்னு கேக்குறார். சாருஷீலே பிரியே சாருஷீலே, நான் அவ சொன்ன மாதிரியே வந்துட்டேன் பாரு அப்படிங்கிறார். சோ இது எதுக்கோசரம் இந்த கதையை சொல்றேன் நானுன்னா, குரு சொன்னான்னா கிருஷ்ணா வருவார், அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு ஒண்ணுதான் பண்ணணும், என்னன்னா இந்த பக்கம் உட்காந்து யஜ்யத்துல வாங்கினோம் இல்லையா, தீட்சை மாலை வாங்கி வாக்கு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய
ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது இப்ப இங்க பார்த்தேன்னா நம்மளுடைய குரு அஷ்டகம் நம்ம எல்லாருமே டெய்லி பாடக்கூடிய ஒரு இது. சாட்சாதரித்வேன சமஸ்த சாஸ்திரே உக்தஸ்ததா வா யத ஏவ ஷட்பி கிந்து பிரபோர்யார் பிரிய ஏவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். அப்போ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை வந்து சாக்ஷாத் ஹரி அவருடைய கான்பிடென்ஷியல் சர்விட்டரா பாக்குறோம். அதாவது மோஸ்ட் சீக்ரெட். இப்ப வந்து கிருஷ்ணா கிட்ட நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கிருஷ்ணா வந்து சொல்ல மாட்டார், குரு துருவா தான் சொல்லுவார். சோ குரு காதுல அவர் சொல்லி குருக்கு சர்வீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரியலைசேஷன் வருது இல்ல, அதுதான் அந்த சீக்ரெட். அது அப்ப அதை நேரம் இப்படி சொல்லிட மாட்டாவா, இது இப்படிதான் வருது, அந்த இதுலதான் வருது. அதனாலதான் நம்ம நைவேத்தியம் எல்லாம் பெருமாளுக்கு பண்ணும்போது கூட குரு கிட்ட கொடுத்துட்டு எனக்கு லாய்க்கு இல்லையா இருக்கலாம், நீங்க கொஞ்சம் பண்றேலான்னு இப்படி பண்ணி அப்படி கேட்கிறோம். நம்ம எதுவா தீபத்துல இருந்து இப்படி கீழே முதல்ல காமிக்கிறோம். நீங்க தயவுசே காப்பாத்துறேலாம், எனக்கு சரியா ஒருவேளை வரலையோ என்னமோ, நீங்க கொஞ்சம் சொல்றேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோகிதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா போறோம் நம்ம இல்லையா. ரொம்ப அழகான இந்த ஒரு பாட்டு இருக்கு, கிருஷ்ணதவ புண்ணிய ஹபே பாய். இது வந்து இவர் ஸ்ரீல பிரபுபாத் வந்து ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் மகாராஜ்க்கு டாக்கூர் பிரபுபாதுன்னு கூப்பிடுவா. பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் பிரபுபாதுன்னு கூப்பிடுவா. அவருக்கோசரமே எழுதினது. அவர் என்ன சொல்றார், கிருஷ்ண தவ புண்ணிய ஹவே பாய் ஏ புண்ணிய கரிபே ஜாவே ராதா ராணி சுகி ஹவே த்ருவாயதி போலி தோமாதாய். அவர் என்ன சொல்றார், கண்டிப்பா கிருஷ்ணா வந்து எல்லா மர்சியும் உங்களுக்கு கொடுப்பான், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனா ராதையோட மர்சி உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அவனோடது உங்களுக்கு வர்றதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ ராதாராணி மர்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு எழுதுறார். யார் எழுதுறா, பிரபுபாத எழுதுறார். அதுக்கப்புறம் தன்னுடைய குருவை பத்தி எழுதுறார். ஸ்ரீ சித்தாந்த சரஸ்வதி சச்சி சுத்த பிரியயதி கிருஷ்ண சேவாச்சாரா துலனாய் சேசே மோகாந்த குரு ஜகத்தேர் மத்திய ஊரு கிருஷ்ண பக்தி தே தாய் தாய் அப்படின்னு எழுதுறார். என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் ரொம்ப டியரான் யாருக்குன்னு கேட்டாலும் கௌரங்காக்கு ரொம்ப பிடிக்குமா அவரை. அவர் எழுதுறாரு. அப்ப பிரபுபாத் எழுதுறாரு. இப்ப பிரபுபாத் சொல்லனா நம்ம தாக்கூர் பிரபுபாத பார்த்திருப்போமா, நம்மளுக்கு எப்படி தெரியும் அவர் இவாளுக்கு க்ளோஸ்ன்னு. சோ இவர் ஆத்தென்டிக்கா எழுதுறார், பப்ளிக் சைஸ் பண்றார். பப்ளிக்கா அவர் யாருக்கு க்ளோஸ் தெரியுமா, என் குருதேவ் கௌரங்காக்கு க்ளோஸ் அப்படின்னு எழுதுறார். யாரு கௌரங்கா, அதான் சன் ஆஃப் மதர் சச்சி அப்படின்னு எழுதுறார். ஓ அப்படியா. இப்ப கௌரங்கா வந்து என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் சரஸ்வதி டாக்கூர் அப்படின்னா அன்பேரலல்டு சர்வீஸ். அவர் சர்வீஸ்க்கு ஈடே கிடையாதான். யாருக்கு பண்றார், பகவான் கிருஷ்ணருக்கு பண்றாராம். அப்படியா. அப்போ பிரபுபாத் யாரு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அவர் ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி. அவர் பெரிய பர்சனாலிட்டி. அவர் என்ன பண்றார், த்ரூ அவுட் த வேர்ல்டு போய் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறார். என்கிட்டயும் ஒரு பங்கு கொடுத்தார், நீ போய் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த பாட்டுல எழுதுறார். இதுதான் வந்து கிருஷ்ண தவ புண்ணிய ஹோபா. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ இதெல்லாம் நீங்க ஒன்னொன்னா உங்க சத்சங்கத்துல இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஆடியோ ரெக்கார்டிங் வேணும், ஹெல்ப்புக்கு தேவைப்பட்டதுன்னா நான் வந்து உங்களுக்கு குழந்தையில வச்சு பண்ணித்தரேன் உங்களுக்கு படிச்சுக்கிறதுக்கு. இப்ப அடுத்தது பார்த்தேன்னா நம்ம குரு மகாராஜ். இப்ப பிரபுபாத் எப்படி அவருக்கு எழுதினாரோ இப்ப நம்ம குரு மகாராஜ் ஸ்ரீல பிரபுபாதுக்கு எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, யதி பிரபுபாத் ந ஹோய்தோ தபே கி ஹோய்தோ ஜீவன பஹிதா கிஷே நிதாய் கௌரேர அபர கருண கேதிதே சகல தேசே பிரபுபாதா ಪ್ರೇಮ ಕಲ್ಪತರು ನಿತಾಯ್ ಗೌರೇರ ಕೃಪಗಣ ಲಭಿವಾರೆ ನಿರವಧಿ ಜಯ ಪಥಾಕ ಹೃದಯ ತುಮರ ಶರಣ ಕರೆ ಪ್ರಭುಪಾದ என்ன சொல்றார் குருமராஜ் சொல்றார், நான் என்னை தூக்கி அவன் கால் கீழே வச்சுட்டேன் ஸ்ரீல பிரபுபாத் அப்படின்னு எழுதுறார். என்னை மொத்தமா தூக்கி அவன் கால் கீழே வச்சுட்டேன் பிரபுபாத், நீங்க என்னை எப்படியெல்லாம் கூட்டின்னு போறேன் அப்படியெல்லாம் போறேன், உங்களுக்கு கொடுத்த மொத்த வாக்கையும் நான் காப்பாற்றணும், அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன் நான். அதுக்கு நம்ம எல்லாம் ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். நம்ம குரு மகாராஜ் இருக்கிற ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கு அதுக்கும் விடாம உழைச்சுட்டு இருக்கார். இன்னமும் ப்ரீச் பண்ணணும், இன்னமும் டிராவல் பண்ணணும், இன்னமும் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படின்னா அவர் யார் தயவுல பண்றார்,
அவருடைய குரு தயவுல தான் பண்றார். அந்த மாதிரி அவர் இத்தனை பெரிய எக்ஸால்டட் பொசிஷன்ல இருந்தா கூட பிரபுபாதுடைய மர்சியில தன்னை தூக்கி வச்சுட்டார், தன்னை தூக்கி பிரபுபாத் கால் கீழே வச்சுட்டார். அப்போ நம்மளுடைய இது என்னன்னு கேட்டேன்னா, நம்ம தூக்கி நம்மள குரு மகாராஜ் கால் கீழே வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே ஒரு சொலாஸ், ஒரே ஒரு இது நம்ம பண்ணக்கூடியது இந்த லைஃப்ல. வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். கடைசியில நம்ம இந்த எதுக்கு இந்த டாபிக்கு வந்தோமோ, குருதேவ் தயாமாய் அப்படின்னு வந்தோமோ, அந்த பாட்டை பார்த்துட்டு மீனிங் பார்த்துட்டு அப்புறம் நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லலாம். சரியா? இப்ப இந்த பாட்டு ரொம்ப அழகா எழுதியிருக்கா. முதல்ல நம்ம போய் அதோட மீனிங்கை பார்த்துடலாம். நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு பாட்டு கத்துக்கிறேன் அப்படின்னா மீனிங்கை நன்னா ஒரு 4-5 வாட்டி படிச்சுட்டு பாடினேன்னா அதோட பாவமே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப இதுல என்ன தெரியுமா சொல்றா, இந்த சாங்ல ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ப்ரேயர் இருக்கு. அதாவது ஹிருதயத்துக்குள்ள ரொம்ப அழுது கேட்போம் இல்லையா, என்ன தயவு செய்து காப்பாத்துறேன், அந்த மாதிரி ஒரு 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 இது இருக்கு அதுல. இதுல என்ன காமிக்கிறது இந்த பாட்டுலன்னா, நம்மளுடைய டிபெண்டன்சி, அதாவது உன்னை சார்ந்துதான் நான் இருக்கேன், நீ இல்லைன்னா எனக்கு கதி இல்ல குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருதேவ் கிட்ட நம்ம லைன் பை லைன் கெஞ்சுறோம். உன்னை சார்ந்து இருக்கேன், தயாமோய், தயவு செய்து எனக்கு தயா பண்ணு, உன்னை விட்டா எனக்கு கதி கிடையாதுன்னு ஒரு லைன்லயும் நம்ம கெஞ்சுறோம். அப்போ இந்த பூரா பாட்டுலயும் அது ஒண்ணுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும். என்னன்னா, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல என்ன கொஞ்சம் வைங்கோ, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், உங்க கால் கீழே என்ன வச்சுக்கோங்க. எப்படி நம்ம குரு மகாராஜ் பிரபுபாத கேட்கிறாரோ அதே மாதிரிதான் நம்ம கேட்கணும். அப்புறம் என்ன இருக்கு இந்த ஃபுல் சாங்ல, இன்னொன்னு என்ன இருக்குன்னா, குரு மகாராஜ் மர்சி இல்லாம என்னால எதுவுமே ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது, ஸ்பிரிச்சுவலா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தயவு செஞ்சு என்ன சுத்தம் படுத்தணும். சேத்தோ தர்ப்பணம் மார்ஜனம். டெய்லி எப்படி நம்ம கண்ணாடியில பார்த்து முகம் நன்னா இருக்கா இல்லையா, திலக் சரியா அட்டுண்டா திருப்பி கண்ணாடியை தொடச்சாதான் அடுத்த நாளைக்கு முகம் தெரியுமோ, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கை விட முடியலனாலும் ஜபத்தின் த்ரூவா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரேன்னு சொல்ல 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 உள்ளுக்குள்ள டெய்லி படுற அழுக்குதான். செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டேன் மாதாஜி, இனிமே வியாழக்கிழமை பண்ணா போருமானா கிடையவே கிடையாது. முடிஞ்சா கண்டினியூஸா 24 மணி நேரம் பண்ணா கூட போராது போல் இருக்கு. தூங்குற டைம்ல அழுக்கு உட்காந்துருத்துனா என்னத்த பண்றது? அந்த மாதிரியான ஸ்டேட்ல தான் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் மினிமம் 16 மாலை ஜபம் குரு மகாராஜ்க்கு வாக்கு கொடுத்ததுனால பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போய் கிளீன் ஆறுது நம்மளுக்கு. ஸோ இந்த பாட்டுல திருப்பி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, என்ன தயவு செய்து கைட் பண்றேலா, உங்களை விட்டா எனக்கு கதி கிடையாது, எனக்கு கிருஷ்ணாத் சர்வீஸ்ல தயவு செய்து வச்சுக்கோங்களேன் அப்படின்னு. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன கேட்பான்னா, என்ன தயவு செய்து உங்க கால்களை வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணினாலும் போறோம் அப்படின்னு. அதுக்கு மேற்கொண்டு கிருஷ்ணா பத்தி திங்க் கூட பண்ண மாட்டா. அது ஒரு லெவல் ஆஃப் சரண்டர் டு குருதேவ். என்னன்னா, எனக்கு எதுவும் திங்க் பண்ண வேண்டாம், உங்க கால்களை வச்சுக்கோங்க போறோம், உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்றேன் போறோம். ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும், குருக்கு சர்வீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணாக்கு பேடுறதுன்றது அவளுக்கு தெரியும். ஸோ இப்ப இந்த பாட்டை நம்ம பார்க்கலாம். गुरुदेव दयामय, गुरुदेव दयामय, প্রাণের যতন জানাবো কি তোমার হয়েছি জীবন যন্ত্রণাময় அப்படின்னு பாடுறா. கனக কামিনী লাভ পূজা আশা চাহে মোর চিত্ত প্রতিষ্ঠাশা কে রূপে শোধিতে হবে মোর চিত্ত এই চিন্তা সদা হয় গুরুদেবা দয়াময়, குருதேவ் தயாமய். இந்த பாட்டுல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், பிரதிஷ்டாஷா. எதை வேணா வின் பண்ணிடலாம், இந்த பிரதிஷ்டாஷா இருக்கு பாருங்க. நான் பண்றேன், என்னோடதுனாலதான் இந்த பார்ட்டிசிபேஷன், என்னோட இது இல்லைன்னா நடக்காது. அந்த இது இருக்கு பாருங்க, அந்த பிரதிஷ்டாஷா என்னாலதான் எல்லாம் போயிட்டு இருக்கு, இல்லை இன்னொருத்தரை பார்த்து நான் பொறாமப்பட்டு இருக்கேன். அந்த ஒரு இது ரொம்ப கஷ்டம் போறது, அவ்வளோ ஈஸியா போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதோட நம்ம என்ன சொல்றது, கொண்டு வந்த பிபிடியை நான் முடிச்சிட்டேன். ஆனா லாஸ்ட்ல ஒரு ரிவிலியேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா இது என் சொந்த கதை. இது என்னன்னு கேட்டேன்னா, நான் 2004லயோ 2003லயோ
எப்பயோ சென்னையில் எங்கேயோ இருக்கும்போது அப்போ இங்கே தான் இருந்தேன். அப்போ ஆஹ், இங்க வந்து கோவில்ல வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்தது சென்னையில. அப்போ குரு மகாராஜ் வந்திருந்தப்போ எங்க பிரபு வந்து எப்பவுமே எங்க பிரபு அவரை பார்க்கும்போது குரு மகாராஜ் கேட்பார், இனிஷியேட்டட் அப்படின்னு கேட்பார். நான் போய் பின்னாடி போய் அந்த பக்கம் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா எனக்கு அதை பத்தி ஒன்றும் ஐடியாவே கிடையாது. கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆயிருக்கு. பொண்ணு இருக்கா கையில. நான் பாட்டு அவ பின்னாடியே சுத்தின்னு இருப்பேன். அதோட இது தெரியல. ஒரு வாட்டி வந்து கேட்பார். அவ்வளோ தயாவா இருந்திருக்கார். மரமண்டை எனக்கு ஏறல எனக்கு. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தார் போல் இருக்கு, இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சாரு என்னவோ தெரியல. நன்னா கையில உள்ள பிரியா அப்போ குச்சி வச்சுமா நன்னா இருந்தார். அப்போ குச்சி கையில வச்சுண்டு அப்போ இந்த பில்டிங் இருந்தது, இப்படி நின்னுட்டு இருந்தார். அவரை சுத்தி ஒரு 4-5 சர்வெண்ட் இருந்தா. அப்போ அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 4-5 பேர் நின்னுட்டு இருந்தா. நானு எங்க பிரபு அப்புறம் மற்ற டிவோட்டிஸ்லாம் கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கா அவரை தர்ஷன் பார்க்க. திருப்பியும் கேட்டார், இனிஷியேட்டட் அப்படின்னார். எங்க பிரபு என்னையும் பார்த்துட்டு குரு மகாராஜ் பார்த்து ஆன் த வே குரு மகாராஜ் ஆன் த வே அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், டெல் மை குரு பிரணாம் மந்த்ரா அப்படின்னார். நம்ப மாட்டேன், இல்லை அன்னைக்கு ஒரு படாத பாடு பெரிய டெஸ்ட் எனக்கு. குரு பிரணாம் மந்திரம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூத்தலே, அது ஈஸியா தெரியும். ஸ்ரீமதி ஜெயபதாக்க சுவாமி இத்தினாமினே ஈஸியா வந்துடும், ஏன்னா அது குரு மகாராஜ் பேரு வந்துடும். நமோ ஆச்சாரிய பாதாய நிதாய் கிருப்ப பிரதாயனே கௌர கதா தாமோதாய நகர் கிராமத்தாரினேவ. நான் குட்டிக்காரன் அடிச்சு சொன்னேன். எப்படின்னா அந்த 5 சர்வெண்ட் நின்றுட்டு இருந்தா பார்த்தேல, ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அவாவா ஒரு வார்த்தை சொல்வேன், நான் சொல்லுவேன். அப்ப குரு மகாராஜ் இப்படி பாப்பார், அவளெல்லாம் அவ வந்து எடுத்து கொடுப்பா, அவ சொன்னதை நான் திருப்பி சொல்லுவேன். அப்ப கூட அந்த இப்போ குரு மகாராஜ் தயவோட இருக்காரு என்கிட்ட. குரு மகாராஜோட சர்வெண்ட் கூட அவரை மாதிரியே தயவோட இருந்தா. ஏன்னா அவ எடுத்து கொடுக்குறா. அவ எடுத்து கொடுக்கும்போது, ஏன் நீ உனக்கு புரியலன்னு என்ன பார்க்கல. குரு மகாராஜ் கிட்ட சொல்றா, ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் தேர் குரு மகாராஜ் அப்படின்றா. அவ கிட்டக்க வந்துட்டா, அவ முடிக்க போறான்றா. ரொம்ப அசிங்கமா இருந்தது அன்னைக்கு எனக்கு. அதோட முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே குரு மகாராஜ் என்ன பண்ணார், தன் குச்சி அப்படி கையில பிடிச்சுண்டு அப்படி தூக்கினார் அந்த இது டுவர்ட்ஸ் த ஸ்கை. இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன், இவா எல்லாருக்கு முன்னாடியும் பிஃபோர் த அசம்பிள்ட் வைஷ்ணவாஸ், இந்த வைஷ்ணவர்களுக்கு முன்னாடி, அப்ப கௌர்னிதா எங்க டெய்டி அங்க இருக்கா இந்த பக்கம் மேக் ஷிஃப்ட் டெம்பிள்ல. கௌர்னிதா எதிர்க்க சொல்றேன், இந்த இந்த தேவர்கள் முன்னாடி சொல்றேன், அவா முன்னாடி சொல்றேன், அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டோம். நீ தான் என் ஸ்பிரிச்சுவல் டாட்டர், நான் தான் உன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படின்னார். அன்னைக்குதான் எனக்கு அஃபிஷியல் இனிஷியேஷன். ஆக்சுவலா போய் ஒரு 40 பேஜ் புக்கை வாங்கி உடனே கிடுகிடுன்னு இந்த நாமா இதை வந்து குரு பிரணாம் மந்த்ராவை ஒரு 20-30 வாட்டி எழுதி தலைகீழ எழுதி மனப்பாடம் பண்ணி ஹரிகோபால் பிரபுட்ட, அப்பா நான் சொல்றேன் கேளுங்கொல்லேன் அப்பா கேளியன் ப்ளீஸ்பான்னு போய் கெஞ்சி அப்புறம் அடுத்த பரீட்சையை எழுதி இனிஷியேஷன் வாங்கினதுதான் என் கதை. ஸோ என்னால முடியும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள்லாம் நன்னாவே பண்ணிடுவேன். அதனால உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேணும், என் குழந்தைகளுக்கு வேணும். இங்க இருக்கிறவா எல்லார்கிட்டையும் நான் பிளெஸ்ஸிங்ஸ் கேட்டுக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க. எனக்கு ஆன்சர் தெரிஞ்சா நான் சொல்றேன், அப்படி தெரியலன்னா என் மென்டர் ராதிகா மாதாஜி ஆன்சர் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இன்னும் 20 நிமிஷம் நீங்க பேசலாம். இன்னும் 20 நிமிஷம் நீங்க வந்து லீலைகள் சொல்லலாம், இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மத்தவா எல்லாரும் கேள்வி கேட்கட்டும், அதை வச்சுட்டு நம்ம நிறைய பேசலாம். அதனால அவளை கேட்க சொல்லுங்க, நம்ம வந்து பேசலாம் அதை பத்தி. இப்போ வந்து நம்ம என்ன பேசணும்னு நான் ஆசைப்படுறேன்னு கேட்டேன்னா, நான் உங்களை ஒரு கேள்வி எல்லாரையும் கேட்டேன், ரிக்வெஸ்ட் பண்ணினேன். என்னன்னா, இவ்வளோ நாள் நீங்க பண்ணின சர்வீஸ் எல்லாம் இருக்கு, நாங்க பண்ணின சர்வீஸ்லாம் இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் அந்த சாட் பாக்ஸ்ல போய் எழுத முடியலன்னா அன்மியூட் பண்ணி பேச முடிஞ்சவா நீங்க சொல்லுங்கல்ல. யாருக்கு எழுத முடியுமோ எழுதுங்க, யாருக்கு அன்மியூட் பண்ணி பேச முடியுமோ சொல்லுங்க. உங்களுக்கு என்ன குருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு. அப்ப நம்ம அதை எல்லாத்தையும் கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்லி வேண்டிண்டோம்னா அந்த சர்வீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யாருக்கு வந்து இந்த ஜூம்ல ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியுமோ தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க அன்மியூட் பண்ணுங்க. மது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தன்யமாலினி தேவிதாசி பேசுறேன். எனக்கு என்ன ஆசைன்னா, குரு மகாராஜ் ஆரம்ப காலத்துல 10,000 பெரிய புக்கும் 1,00,000 சின்ன புக்கும் விநியோகம் பண்ணிருக்காங்களாம். அது ஒரு இந்த மாதிரி கிளாஸ்ல தான் நான் கேட்டேன். அப்பல இருந்து எனக்கும் ஒரு பேராசையான்னு தெரியல, பண்ணணும்னு வெறித்தனமா இருக்கு. பெரிய ஆசையா வச்சுக்கோங்க, பேராசையாவே இருக்கட்டும். ஏன்னா வேற இதுல எல்லாம் பேராசைக்கு இது நல்லா இருக்கும். வெரி குட், சூப்பர். ஓகே, அப்போ ஒரு மாதாஜி சொல்றா,
ஹரே கிருஷ்ணா. ப்ரீச்சிங் யாருக்கோ ப்ரீச்சிங் பண்ணணும். லலிதா சுந்தரி மாதாஜிக்கு காலிந்தி அவளுக்கு வந்து பிரசாதம் சேவா பண்ணணும். அப்புறம் ஷாமா அந்த மாதாஜிக்கு அவ உயிர் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு குரு மகாராஜுக்கு என்ன சர்வீஸ் கிடைக்கிறதோ எல்லாம் பண்ணணும். எஸ்எஸ்டி புவனேஸ்வரி மாதாஜிக்கு ப்ரீச்சிங் பண்ணணும். இப்போ வந்து மது மாதாஜி பேசிட்டேன். அப்போ உங்க ஹேண்ட்ஸை லோயர் பண்ணிடுறேன். அமிர்தமயி மாதாஜி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எனக்கு கூட ப்ரீச்சிங் பண்ணணும்னு தான் ஆசை. ஏன்னா குரு மகாராஜ் எல்லாருக்கும் சொல்லணும், ஹரிநாமத்தை சொல்லி கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுறாரு. ம். அது செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கு அந்த ஆ, சக்தி வேணும். சின்ன சூப்பர். ரொம்ப சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ம். பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நல்லா சேர்ந்து வேண்டிக்கலாம் இன்னைக்கு. ஆ? ஆ, ஹரே கிருஷ்ணா. ஆனந்த தேங்க்யூ. விலாசினி மாதாஜி ப்ரீச்சிங் சில்ட்ரன் சூப்பர் மாதாஜி, வெரி குட். தனலட்சுமி மாதாஜிக்கு புக் சர்வீஸ் பிரசாதம் சேவா அதெல்லாம் பண்ணணும். லக்ஷ்மி லோகதாரிணி மாதாஜி உங்களுக்கு என்ன பண்ணணும்? லக்ஷ்மி லோகதாரிணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் ஆ, பிரணாம்ஸ் மாதாஜி. நன்றி. மாதாஜி, குரு மகாராஜோட சொல்ற ஒவ்வொன்றுமே கேட்டு அதப்படி நடந்தா கண்டிப்பா குரு மகாராஜ் வந்து சந்தோஷம் அடைவாரு ம், அப்படிங்கிறது எனக்கு அது ஃபுல்லா இருக்கு. சோ ம், அவருக்கு நம்ம யாருக்காவது ப்ரீச்சிங் எங்க போனாலுமே இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னா கண்டிப்பா அவர் சந்தோஷம் அடைவாரு. சோ ம். எனக்கும் அந்த ப்ரீச்சிங் குழந்தைங்களுக்கு இப்பவே அதை சொல்லி கொடுத்து எப்படியாவது ஆமா. பகவத்கீதைய அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி ம், இப்ப குரு மகாராஜ் வந்து பக்தி சாஸ்திரி பக்தி வைபவ் எல்லாம் எனக்கு சான்ஸே இல்ல. ஜஸ்ட் நான் வந்து அப்படி போயிட்டு வரலாம் தான் அப்படின்னு வந்து தான் உள்ள நுழைஞ்சேன் கேசில. பட் இப்ப வந்து பக்தி சாஸ்திரி படிக்கணும் குரு மகாராஜ் சொல்லிட்டார். ஆமா. அதனால கண்டிப்பா வந்து உட்கார்ந்து படிச்சேன். சோ பக்தி சூப்பர் வைபவ் படிக்க சொல்லியிருக்காரு. இன்னும் கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணி கண்டிப்பா அதை முடிக்கணும். சோ சூப்பர் அவருடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கணும் மாதாஜி. சூப்பர். வெரி குட், என்னால வெரி வெரி முடிஞ்ச குட், அளவுக்கு. வெரி தேங்க்யூ நைஸ். சோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. So eating prasadam, preaching and all other services, lots and lots. Sheetala Keshavi Mataji சொல்லியிருக்கா. தாக்குராணி மாதாஜி preaching service. அதே மாதிரி இந்திரா மாதாஜி வந்து குருமராஜ் கிருஷ்ணா டு whomever we see யாரை பார்த்தாலும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காலாம். ஸோ அவ அதை பண்ண போறா. கிருஷ்ணவேணி மாதாஜி வந்து மகாமந்திரம் பிரசாதம் சேவா அது ரெண்டும் பண்ணணும்னு நினைக்கிறா. இப்ப இங்க போலாம். மித்ரவிந்தா மாதாஜி நீங்க சொல்லுங்க, என்ன பண்ண போற? ஹரி எனக்கும் ப்ரிச்சிங் பண்ணணும் மாதாஜி. நல்லா Preaching பண்ணணும். வெரி குட் மாதாஜி, அதான் ஒரு சூப்பர் நாளை கொஞ்சம் பேராவது பக்திக்கு வரணும். சூப்பர் மாதாஜி, வெரி குட். நல்ல டார்கெட், டெய்லி பேசிஸ் டார்கெட் நல்லா இருக்கும். அசோக் ஆத்மா கௌரா ம், கௌரங்கா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம் பிரபு. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. மாதாஜி. எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணணும் மாதாஜி. எனக்கு அதான் ஆசை மாதாஜி. வெரி குரு குட். மகராஜ் குரு மகராஜ் கூட இப்போ சென்ற முறை கூட மதுரை குருவாங்கியாவுக்கு வரும்போது கூட அவரு சொல்றாரு, எல்லாருமே மறுபடியும் நான் சொல்றேன், எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுங்க, எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுங்கன்னே சொல்றாரு. அதனால எனக்கு கிடைச்ச அந்த பக்தி அதே மாதிரி இன்னும் பல ஆத்மாவுக்கு இதை கொண்டு கொடுக்கணும். அதான் என்னுடைய ஆசை. சூப்பர் ப்ரே பிரபு. பண்ணி ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் இது பண்ண போறோம். கடைசியில எல்லாரையும் கேட்டுண்டு சதானந்தினி மாதாஜி சொல்றாங்க பிரசாதம் அண்ட் சில்ட்ரன் ப்ரீச்சிங். அதே மாதிரி கல்யாணி மாதாஜி சொல்றா யங்ஸ்டர் ப்ரீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13லேருந்து 18 வயசு குழந்தைகளுக்கு பாதியும் ஒன்றும் புரியறதே இல்லை. ஏன்னா அவளை என்ன பண்றான்னு தெரியாது. ஆன் டாப் ஆஃப் இட் கன்ஃபியூஷன் வேற ஜாஸ்தி. ஸோ நம்மலாம் இஸ்கான்ல இருக்கிறதுக்கு அவளெல்லாம் நன்னாவே கைட் பண்ணலாம். ஸோ குரு மகாராஜ் தயவுல நம்ம அதை பண்ணலாம். சுமித்ரா தயா மாதாஜி வந்து ஐ வாண்ட் டு ப்ரீச் கிருஷ்ணா அண்ட் லாட் அண்ட் ஐ வாண்ட் டு டாக் வித் குரு மகாராஜ். எஸ், குரு மகாராஜ் கிட்ட பேசுறது வந்து பக்கத்துல இருந்து நீங்க பேசுறதும் உங்க சேவை த்ரூவா பேசுறதும் ரெண்டும் ஒண்ணுதான் மாதாஜி. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ரசா சிந்து நானும் பிரச்சாரம் பண்ண வேண்டும். சூப்பர். மகாமந்திர சேவா உஷா நந்தினி மாதாஜி. அப்புறம் சந்தோஷம். இப்ப நான் வந்து சாட்ல உள்ளது எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அப்புறம் இவ்வளோ சேவை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறேன். வேற யாரா பேசணுமா? ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க மாதாஜி. எங்களுக்கு நான் மதுரை வந்து இருக்கேன். மதுரையில திருப்பதி வந்து பலராம் கோவிந்ததாஸ் பிரபு வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 20 பேருக்கு கார்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கார்டுல வந்து நம்பர்ஸ் இருக்கும். அந்த போன் நம்பர்ல வந்து ஒவ்வொரு டெய்லி நீங்க ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி இந்த ஹரிநாமம் சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத நான் நல்லா செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு மாதாஜி. சூப்பர் சூப்பர். பிளஸிங் பண்ணுங்க மாதாஜி. நான் எல்லாரும் சேர்ந்து வேண்டின்றலாம் இன்னைக்கு நம்மளது எல்லாமே பூர்த்தி ஆயிடணும்னு. அப்புறம் லக்ஷ்மி லோகா மாதாஜி பூஜிதா சொல்லுங்க.
மாதாஜி தண்டோத்திரம் மாதாஜி. மாதாஜி போன மாசம் ஜன்னிவாஸ் பிரபு வந்து கும்பகோணம் வந்திருந்தாங்க. அப்ப வந்து எங்களுக்கு எல்லாம் சேவை கொடுத்திருந்தாங்க. அப்ப வந்து நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், அதனால ஒரு நாள் பண்ண முடியாது பிரபுன்னு சொன்னேன் எங்க சிக்ஷா குரு கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனா கூட அவர் ஏத்துக்க மாட்டாரு, ஏன்னா அங்க வந்து பகவானுடைய வைஷ்ணவர்கள் வந்திருக்காங்க, வைஷ்ணவ சேவை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க அப்படியே அந்த போஸ்ட்போன் பண்ணிட்டோம் மாதாஜி. அதுக்கு அடுத்த வாரம் தான் போனோம். அதனால வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யறது மாதாஜி ஃபர்ஸ்ட். பிரதானம். தேங்க்யூ மாதாஜி. சூப்பர் சூப்பர், வெரி குட் மாதாஜி, தேங்க்யூ. அது ஒரு நல்ல இது, எல்லாருக்குமே ஒரு அட்வைஸா இருக்கும். நம்ம வைஷ்ணவா சேவை தான் முதல்ல, மற்றதெல்லாம் அப்புறம் தான். சரோஜினி மாதாஜி சொல்றாங்க அவங்களுக்கு ப்ரீச்சிங் அண்ட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூவா பண்ணணும்னு. சுமதி மாதாஜிக்கும் ப்ரீச்சிங் பண்ணணும். ஸோ சாட் பாக்ஸ்லயும் பார்த்தாச்சு நம்ம. ஸோ நீங்க எல்லாருமே உங்க டிசைரை வந்து இங்க சொல்லிட்டு, ஸோ நம்ம ஹரே எல்லாரும் கிருஷ்ணா மாதாஜி. இன்னும் ஒண்ணு, இஸ்கான் திருப்பாலி சார்பா பலராம் கோவிந்த பிரபு ஆசைப்பட்டது, இந்த 2026 மதுரையில இருக்கிற மக்கள்ல 1% 25,000 பேரை ஜெபம் பண்ண வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நாங்க திருப்பாலையில அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப லலிதா மாதாஜியும் உங்களுக்கு சொன்னாங்க. நாங்க ஒரு ஜபா, நம்ம சென்னையில பண்ற மாதிரி ஜபா கார்டு பாடிச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் ஜபம் பண்ணி வச்சு அந்த கார்டு கொடுத்து அனுப்புறோம். அவங்களும் வெரி ஃபில் பண்ணி குட், கொண்டு வந்து கொடுக்குறாங்க வெரி மாதாஜி. குட், வெரி இதுவும் நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கணும். ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இப்ப வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஒரு இது பேச சொல்லுங்க. குரு மகாராஜோட கடைசி டிசேபிள் இந்த பூமியில இருக்கிற வரையும் JSS தமிழ்ல வந்து போயிட்டே இருக்கணும். இந்த சேவை போகணும், அப்பதான் இவ எல்லாரும் வந்து வந்து சொல்ல முடியும் என்னத்த பண்ணினான்னு, இல்லையா? இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு முக்கியம். கரெக்டா பிடிச்சிருந்தீங்க. கவிதா மாதாஜி சொல்றாங்க மகாமந்திரம் எல்லாருக்கும் கொடுக்கணும், குரு மகாராஜ் சொன்ன எல்லா அறிவுரைகளையும் பின்பற்ற கருணை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ விஸ்வேஸ்வரி மாதாஜி. அப்புறம் ராதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நான் கிருஷ்ணா. வந்து நான் டெம்பிளுக்கு போயிட்டு என்னால முடிஞ்ச சேவை எல்லாம் செய்யறேன், அவ்வளவுதான் முடியுது பிரபுஜி மாதாஜி. நான் வீட்டுல தனியா நான் ஒரு ஆளு தான் இது பரவாயில்ல பண்றது. பரவாயில்ல அதனால பரவாயில்ல. என்னால முடிஞ்சது டெம்பிளுக்கு, நம்ம சோழிங்கநல்லூர் டெம்பிளுக்கு போயிட்டு நம்மளால முடிஞ்ச எல்லா பூ மாலை கட்டுறது, போயிட்டு சர்வீஸ் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் மாதாஜி. சூப்பர் மாதாஜி. எந்த சர்வீஸும் கம்மியே இல்லை மாதாஜி, எதுவுமே கம்மி கிடையாது. நான் அணில் திருண்டு எடுத்து வச்ச மாதிரி ராமருடைய இது கட்டுறதுக்கு எந்த சர்வீஸுமே கம்மி ஜாஸ்தி. அதை பார்த்து ரெசிப்ரிகேட் பண்றது குருமராஜோடைய இதுதான். அதனால எதுவுமே கம்மி கிடையாது மாதாஜி. சுஷ்மிதா மாதாஜி இதான் பேசணுமா சொல்லுங்க. சுஷ்மிதா மாதாஜி பேசணுமா? ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. தண்டவத் பிரணாம் மாதாஜி. மாதாஜி, எனக்கு குரு மகாராஜுக்காண்டி ஸ்ரீமத் பாகவதம் செட் எல்லாருக்கும் தரணும்னு எனக்கு ஆசை. அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு எனக்கு இருக்கு மாதாஜி. சரி, அதுக்கோசரம் நம்ம வேண்டிக்கலாம். ஆனா அதுக்கேத்த குவாலிட்டிஸ் என்கிட்ட இருக்கான்னு தெரியல. ஆனா சூப்பர் கொஸ்டின், நல்லா ஒரு கேள்வி கேட்டேன். சொல்லுங்க நெக்ஸ்ட். ஆனா பாகவதம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு இருக்கு மாதாஜி. ஓகே ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நீங்க பார்த்தேன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வந்து கொடுத்தேன், கேள்வியை. நான் இதை வந்து ஆக்சுவலாக நான் கிளாஸ் போதே சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம சொல்லுவோம் எனக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லும்போது சாரி மாதாஜி எனக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது, சாரி பிரபுஜி எனக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம குரு மகாராஜுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னுடைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன், பிடிக்காது. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கெட் குவாலிஃபைடு அப்படின்வர், அதுக்கு தகுந்த பாத்திரமானவனா சீக்கிரம் ஆயிடு அப்படின்வர். ஸோ நம்ம அந்த சைடுக்கே போகக்கூடாது. நம்மளுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு, அது நம்மளால இல்லை. அந்த இதுல சொன்ன மாதிரி அவர் கொடுக்கறது தானே தவிர நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம இப்படி கையை நீட்டினோம்னா புக்கு போப்புறது, வாயை திறந்தோம்னா அவர் சொல்லுவார், அது போப்புறது. இதுல எதுவுமே நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க தாராளமா பண்ணலாம். யூ ஆர் ஓவர் குவாலிஃபைட், அதனால கவலைப்படாதீங்க. சரியா? ஹரே கிருஷ்ணா. ஸோ அது வந்து நம்ம குரு மகாராஜுக்கு வந்து ரொம்ப இது என்னன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று முடியல தெரிலன்னா நீங்களே எனேபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ராதிகா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. நான் உங்களை தான் கூப்பிடணும்னு இருந்தேன், நீங்க வந்துட்டு. ஹரே கிருஷ்ணா. ஜஸ்ட் இந்த மாதாஜி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு தெரிஞ்சதை ஒரு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. எப்போ நம்ம வந்து குரு கிட்டக்க எனக்கு இது வேணும்னு ஆசைப்படுறோமோ, அது ஸ்பிரிச்சுவல் டிசைரா இருந்ததுனாக்க ஆட்டோமேட்டிக்கா குரு வந்து அதுக்கான தகுதியை நமக்கு கொடுத்துருவாங்க. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவார். ஆமா, நம்ம அதை ரியலைஸ் தான் பண்ணல இன்னும். ஆக்சுவலா அதை வந்து ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டார்.
நம்ம ம் போய் அதை ஆரம்பிச்சா மிரக்கல் மாதிரி ஒரு ஆச்சரியமா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எப்படி நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னாக்க, குரு ஏற்கனவே அதுக்கான ஒரு வழிய குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு நமக்கு. ம் அவ்வளவுதான். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா எதை ஆசைப்பட்டாலும் ம் குரு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ம் அத போட்டி நிறைவேற்றி போட்டுட்டு வைக்கிறதுக்கு. போட்டி ஆமா போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆமா நான் தரேன், நான் தரேன், நான் தரேன் அப்படின்னு. ஆமா அவ்வளவுதான். அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். அதுதான் இது. ஸோ இப்போ என்னுடைய சைட்லேருந்து நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டேக் அவே, அதாவது இந்த கிளாஸ்ல நான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்தால் யாரா ஒரு 2 பேர் நீங்க சொல்லுங்க. அதோட நான் விஸ்வேஸ்வரி மாதாஜி கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை சான் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ கோரிக்கை வச்சிருக்கா. சாட் பாக்ஸ்லயும் இதுலயும் சொல்லியிருக்கா, ஜூம்லயும் நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை ஆசைப்படுறேன், அதை ஆசைப்படுறேன். எல்லாத்தையும் சேர்த்து குரு மகாராஜ் கிட்ட வேண்டிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஒரு வாட்டி சொல்லலாம். சரியா? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கங்க சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் அன்மியூட் பண்ணலன்னா எக்கோ ஆகும். சரியா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே தேங்க்யூ ஹரே ராம ஹரே ராம பிரான்ஸ் மதே தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. விமலா மாதாஜி ஏதோ பேசணுங்கிறான்னு நினைக்கிறேன். விமலாங்கி மாதாஜி சொல்றேல எல்லாம் ஏதோ பேசணுமா? இல்ல சந்திரா மாதாஜி, சந்திரா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா சொல்றேன். சொல்லுங்க. ஓ, ஹரே கிருஷ்ணா சொன்னேன். வெரி குட், வெரி குட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மதே. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களோட வாய்ஸ்ல ஒரு கீர்த்தன் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். என்ன சொன்னேன்? கீர்த்தன் பண்ணுங்க மாதாஜி. நீங்க இப்போ கீர்த்தன் பண்ணலாமா? பண்ணலாம். சரி, ஒரு 5 நிமிஷம் இருக்கு, பண்ணலாமா? பண்ணுங்க மாதாஜி. சரி, ஓகே, ஃபைன். வேற ஏதாவது கேட்டு எல்லாம் மத்தவாலாம் நீங்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தன் பண்ணலாம். சந்திரா மாதாஜி சொல்லுங்க. ஏதா பேசணுமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. குரு மகாராஜோட இது மந்திரம் கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. எல்லாம் சாட்டிங் பாக்ஸ்ல போடுங்க, நாங்கெல்லாம் புதுசு மாதாஜி. சரி, கண்டிப்பா. விஸ்வேஸ்வரி மாதாஜி நீங்க தமிழ்ல உங்களால முடிஞ்சா போட்டுடுறீங்களா? மாதாஜி என்கிட்ட கொஞ்சம் தமிழ்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாதாஜி. தமிழ் அதனாலதான் அவளை ஹெல்ப் கேட்கிறேன். தயவுசெய்து தமிழ்ல போட்டுறீங்களான்னு. ஜெய் ஸ்ரீபுல்லஸ் ஆப்லயே நான் போட்டுடுறேன் மாதாஜி. சரி, ஓகே. அவெல்லாம் புதுசு, ஸோ அவ சொல்ல ஆரம்பிப்பா. நம்ம குரு மகாராஜ் கிட்ட சீக்கிரம் கிட்டக்க வந்துருவா. சரியா? இப்போ நம்ம வந்து கீர்த்தன் பண்ணலாமா? கீர்த்தன் பண்ணலாம். மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் வந்து எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு இன்னும் இனிஷியேஷன் நான் வந்து எடுக்கல. எனக்கு நிறைய சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால எடுக்கல. எனக்கு இனிஷியேஷன் சீக்கிரமா கிடைக்கணும்னு கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா வேண்டிக்கிறோம். கண்டிப்பா ஹரே கிருஷ்ணா கண்டிப்பா மாதாஜி. கிடைக்கும். ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். நீங்க வேற ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லதான் போறேன். சரியா? ஆச்சு. ஹரே ஓகே. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி தேங்க்யூ மாதாஜி. நீங்க வந்து அது ஸ்மால் புக்ஸ்னா நான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈஸியாயிடும் மாதாஜி. பாகவதம் செட்டுனா அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. இல்ல நீங்க தான் நிறைய குவாலிஃபிகேஷன் உண்டு. நீங்க நிறைய புக் வைக்க போறீங்க, வேணா பாருங்க. ப்ரீச்சிங்கும் எனக்கு இருக்கு மாதாஜி, பண்ணணும். கண்டிப்பா தேங்க்யூ பண்ணுங்க. மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுங்க. ஆச்சு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி, நம்ம கீர்த்தன் பண்ணுவோம். அப்புறம் விஸ்வேஸ்வரி மாதாஜிட்ட கொடுத்துடலாம். சரியா? ஏன்னா அடுத்த வாட்டி என்ன அவ கிளாஸ் கூப்பிடணும். நான் ரொம்ப இழுத்தேன்னா மாதாஜி நீங்க என்ன பாஸ்ட் டைம்ஸ் எதுவுமே சொல்லல. நீங்க என்ன பாஸ்ட் டைம்ஸ்? நான் தான் சொன்னேன், பெரிய பாஸ்ட் டைம். குரு பிரணாம் மந்த்ராவே பெரிய பாஸ்ட் டைம் தான் அது. அதனால அது ஒண்ணுத்த பிடிச்சிட்டு நான் ஒழுங்கா வந்தாலே பெரிய விஷயம். சோ நான் அதுல முதல்ல பாஸ் பண்ணி வரேன். அது எல்லாத்துக்கும் நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல வேற பாஸ்ட் டைம் சொல்றேன். ஏதாவது ஒன்னாவது சொல்லணும். இப்ப நீங்க கீர்த்தன் பண்ணிட்டு ஒரு பாஸ்ட் டைம் சொல்லணும். சரி, கண்டிப்பா சொல்லலாம். கண்டிப்பா. ஓகே. சோ கீர்த்தன் பண்ணலாம் நம்ம. கௌர கௌரா 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 கௌர கௌரா கௌரா ஹே கௌர கௌரா 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 கௌர கௌரா கௌரா ஹே கௌர கௌரா 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 கௌர கௌரா கௌர ஹரி பதித பாவன பதித பாவன
पतित पावन गौर हरि हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा हरे रामा राम राम हरे हरे हरि बोल हरि बोल गौर हरि बोल जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा जय गुरुदेवा गुरुदेवा जय गुरुदेवा ரொம்ப நன்றி அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஒரே ஒரு லாஸ்ட் பாஸ்ட் டைம் கேட்டா, அதாவது என்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் குரு மகாராஜோட இருந்த டைம்ல அதை நான் ஷேர் பண்றேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என் பொண்ணு வந்து ரொம்ப சின்னவோ அப்போ கார்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ராதிகா மாதாஜிக்கு தெரியும் இது நடந்த டைம். குச்சுலாம்பாள் கல்யாண மண்டபத்துல இது பேண்டிருக்கு ரத யாத்ரா. அங்க வந்து குரு மகாராஜ் அடுத்த நாளைக்கு இனிஷியேஷன் கொடுக்க போறா. கீழ்பாக்குல தங்கறதுக்கு போற இடத்துக்கு. அப்போ மாதாஜி ராதிகா மாதாஜி அங்க, ஏன்னா மாதாஜி தான் இன்சார்ஜ் குரு மகாராஜுடைய மெயின் சேவை, குக்கிங் பிரசாதம்க்குலாம். ஸோ குரு மகாராஜ் இங்கேருந்து அங்கே போறா. அவளுக்கு ஏற்கனவே ஒரு கார் ரெடியா இருக்கு. அந்த கார் தான் அவளுக்கு நல்ல சௌரியமான கார். அதுல எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க, அவருடைய துணி போட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ குரு மகாராஜ் போய் உட்காரணும், அந்த கார் வரணும், அவ்வளவுதான். அந்த டைம்ல கரெக்டா போய் குரு மகாராஜ் ஒரு 2-3 மினிட்ஸ்ல கிடுகிடுன்னு வெளியில அந்த ரூம்ல இருந்து வந்தப்போ, அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் கார் எது சேவையில இருந்ததோ அது வரல அந்த இடத்துல. ஸோ குரு மகாராஜ் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹரிகோபால் பிரபு எங்கேயோ ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப ஆசை இவரை கார்ல ஏத்திக்கணும்னா. ஆனா எங்க கார் ரொம்ப சின்னது, அந்த மாட்டிஸ் கார் ரொம்ப குட்டி. அதனால அவர் வந்து சரி நம்மளுக்கு அந்த இது இல்லை, ஓரமா நிக்கலாம் நின்றுட்டு இருக்கார். அப்ப குரு மகாராஜ் திடீர்னு என்ன பண்ணார், ஹரிகோபால் பிரபு மேல அப்படி கையை தூக்கி போட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை கொண்டு சேரு அங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் அடிச்சு பிடிச்சுன்னு போய் தன் மாட்டிஸ்காரி திருண்டுக்காரை தூக்கின்னு வந்து, இப்ப உட்காரன உடனே பக்கத்துல ஒரு பிரம்மச்சாரி அவ கழுத்துல இருக்கிற அங்கவஸ்திரத்தை எடுத்து கடகடன்னு தூக்கி அந்த ஃப்ரண்ட் சீட்ல போட்டு, என்ன இப்ப உட்காந்து வைக்கணும்ல, அது ரெடியா இல்லை. அப்போ அப்படி தூக்கி போட்டு உட்கார வச்சு குரு மகாராஜ் உட்காண்ட உடனே, நானும் என் பொண்ணு வேணும் தான் அப்படி வெளியில நிக்கிறோம், அப்படி பார்த்துட்டு இருக்கோம் குரு மகாராஜே. அப்ப அவசரமா ஹரிகோபால் பிரபு சொல்றார், ஏறு கார்ல ஏறு ஃபாஸ்டான்றார். அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்ல வெறும் நானும் வேணும் மட்டும்தான். இவளுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசுவா, வாய் ஜாஸ்தி, வாயை மூட மாட்டா. பின் சீட்ல அவ இப்ப என்ன பண்றா, சும்மா இல்லாம குயான் ஏதோ பேசிட்டே இருக்கா. குரு மகாராஜ் வந்து இப்ப எங்க சீட் வந்து இவ்வளவுதானே, அவரால் டப்புன்னு இப்படி எல்லாம் திரும்ப முடியாது, அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டார் பாவம். இப்போ இவ சொல்றா, அவரை வந்து இப்போவே ஹரிபோல் சொல்லுங்கிறா. அவ அதை சொல்லிகிட்டே இருக்கா. அந்த குழந்தையெல்லாம் ஏதாவது ஒன்று சொன்னா சொல்லிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, மாதிரி திருப்பி சொல்றா. இப்ப அவருக்கு வந்து தெரியறது இவ என்னத்தையோ சொல்றான்னு. அப்ப அவரை கேட்கிறார் ஹரிகோபால் பிரபு, என்ன சொல்றான்னு கேட்கிறார். நான் நிஜமாவே வாழ மூடினேன், அவ என் கையை கடிச்சிட்டா, அந்த அளவுக்கு படுத்தளவோ. அப்புறம் அவ திருப்பி அதையே சொல்றா. அப்போ ஹரிகோபால் பிரபு சொல்றார், குரு மகாராஜ் நத்திங்ன்றாரு. நோ, டெல் மீ வாட் ஷீ சேயிங் அப்படிங்கிறார். அவ உங்களை ஹரிபோல் சொல்றா அப்படின்னு ஒண்ணு. ஓகே ஹரிபோல் அப்படின்னார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார், இப்படி பண்ணிட்டு ஹரிபோல் அப்படின்னார். இவ்வளவுதான் திரும்ப முடியும் அவரால், ஹரிபோல் அப்படின்னார். இவ சும்மா இல்ல, இவ கிங்கினி. இவ அடுத்தது என்ன பண்ணா, கையை தூக்கின்னு அவர் சொல்லவே இல்லைன்ட்டா. நெக்ஸ்ட் கையை தூக்கின்னு சொல்லு. அப்புறம் அவ என்ன சொல்லுவோம், இதையே திருப்பி கையை தூக்கின்னு சொல்லுன்னு ஒருத்தர் பண்ற வரைக்கும் அதையே சொல்லிட்டு இருப்போம். இப்ப நோய்ங்கிறாளா, இப்ப திருப்பி குரு மகாராஜ் நவ் வாட் ஷீ வாண்ட்ஸ் அப்படின்றா. அப்போ அப்பா ஹரிகோபால் பிரபு சொல்றார், அவ உங்களை கையை தூக்கின்னு சொல்றா அப்படின்னு உடனே அவர் வந்து பாவம் இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஹரி போல் அப்படின்னார். அவ அடுத்ததும் சும்மா இல்ல, அவர் என்ன பார்த்தே சொல்லலன்ட்டா. நெக்ஸ்ட் தீம்பி சொல்லுங்கிறா, திரும்ப சொல்லுங்கிறா. இப்போ திரும்பி ரொம்ப பாவம், அவர் கஷ்டப்பட்டு அடுத்தது ஒரு திரும்பி ஹரி போல் அப்படின்னார். இதுதான் எங்களோட ஒரு இது. ஏன்னா நாங்க இப்படி ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தோம், எங்களை பிடிச்சு கார்ல போட்டு அப்புறம் கீழே இறங்கின உடனே ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அவளுக்கு. ஒரு சின்ன இந்த போனிட்டெயில் போட்டுட்டு இருப்பா, அவ குடுமி இப்படி பிடிச்சார். அவ இப்படி நமஸ்காரம். உடனே வெளியில வந்தோடனே இவ பண்ணின அட்டூழியத்துக்கெல்லாம் காலில் போட்டோம் நாங்க, இப்படி படுத்தினாலே அப்படின்ட்டு. அப்போ அவளை இப்படி போட்டுட்டு இப்படி தூக்கறதுக்கு பதிலாக அவரை குடுமியாலே இப்படி தூக்கினார். நீ நல்ல வைஷ்ணவியா வருவேன்னார். ஸோ அதுதான் இன்னைக்கு எங்களை காப்பாத்துறது, அதுதான் பெயின் இருக்கு எங்களுடைய லைஃப். ஸோ குரு மகாராஜ் கிட்ட இந்த மாதிரிலாம்
சின்ன சின்ன ஒரு இதுல இருந்த பாக்கியம் வந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு நம்மளால கிட்டக்க போக முடியல. யாரோ ஒரு மாதாஜி சொன்னா எனக்கு போய் அவரை பார்க்கணும்னா, இந்த பாருங்க மாதாஜி, நான் வந்து துபாயில இருக்கேன், என்னாலலாம் நினைச்சா அவரை போய் பார்க்கவும் முடியல, அப்படி கிட்டக்க போனாலும் பார்க்குற ஹெல்த்ல அவர் இல்லை. நான் இன்னைக்கு குரு மகாராஜா ராதிகா த்ரூவா தான் பார்ப்பேன். உக்காண்ட இடத்துல ராதிகாவை நினைச்சுப்பேன். ராதிகா மாதாஜி கையால அவ ஆஃபர் பண்ணும்போது இன்னைக்கெல்லாம் அவ சொல்றா நான் அவளுக்கு கிடைச்சது பாக்கியம்னு. அவ கிடைச்சது தான் எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். எப்போ குருமராஜ் சேவை பண்ணாலும் அவர் கிளாஸ் கொடுக்கும்போது ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவோம். நான் அதுக்கு உட்காந்துருப்பேன், அவ அனுப்புவா போவான்னு. அந்த பாக்கியத்துல தான் நான் பாக்குறேன். ஸோ நம்ம வைஷ்ணவர்களுக்கு சர்வீஸ் பண்ணி அவ த்ரூவா குருதேவை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஹம்பிள் இது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ விஸ்வேஸ்வரி மாதாஜி, தேங்க்யூ ராதிகா மாதாஜி. ஏதாவது தப்பு கிப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இவ்வளவு இனிமையா இருக்கு ஒவ்வொரு பாஸ்டைமும் உங்களுக்கு குருமகராஜுக்கும் நடந்தது. அது இப்படி டப்புன்னு விட்டுட்டு போறேன்னு சொல்றதுதான் வருத்தம். இந்த 15 minutes இருக்கு. நீங்க ஹரே ராதிகா கிருஷ்ணா மாதாஜி. ராதிகா மாதாஜி பேச சொல்லுங்க தயவு செய்து. ஆஹா, இன்னைக்கும் நான் பேசினா எல்லாருக்கும் போர் மாதாஜி, அடிச்சிடும். நீங்க வந்து அஷ்டபதி எல்லாம் பாடியிருக்கீங்க. அது குருமகராஜ் முன்னாடி பாடி காமிச்சப்ப குருமகராஜ் என்ன சொன்னாங்க? நான் வந்து குரு மகாராஜ் இருக்கும்போது அப்படி ஒரு ஓரமா உட்காந்து பாடுவேன். நான் கிட்டக்கெல்லாம் போக மாட்டேன். கொஞ்சம் லாஸ்ட் சீட், லாஸ்ட் பெஞ்சர். நான் ஒரு ஓரமா உட்காந்து பாடுவேன். அவருக்கு வந்து அவர் சாப்பிடும்போது கௌரங்கா கீர்த்தன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ராதிகா மாதாஜி ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணினா அப்போ என் குழந்தையில உட்காந்து பாடித்து அவருக்கு பிடிச்ச கௌரங்கா கீர்த்தன், எந்த கௌரங்கா கீர்த்தனா இருந்தாலும் ஆசையா கேட்பார் சாப்பிடும்போது. டெய்டிஸ் முன்னாடி உட்காந்து பாடணும். அதுலயுமே ரொம்ப இதுவா இருப்பாரு. அவர் முன்னாடி உட்காந்து இப்படி பாடுறது அதெல்லாம் அவர், ஐ டோன்ட் திங்க் அவர் அந்த மாதிரி டெய்டி முன்னாடி உட்காந்து பாட சொல்வார். ஃபுல் ஃபோக்கஸ். ஸோ நாங்கள் அங்கே உட்காந்து பாடியிருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நான் ஒரு சிடி வெளியிட்டேன் இந்த இது, அதை அவர்கிட்ட தான் முதல் காப்பி கொடுத்தேன். ஸோ அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணது. அவ்வளவுதான் மாதாஜி. 2 மணி வரைக்கும் டைம் இருக்கு. கோவிந்தம் பாடல் சொன்னீங்க, பாடுங்க மாதாஜி. கீத ஹரே கோவிந்தம். கிருஷ்ணா மாதாஜி. நான் வந்து ராதாரஞ்சனி மாதாஜி பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவளுக்கும் குரு மகாராஜுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ராதாரஞ்சனி மாதாஜி வந்து பாட்டால குரு மகாராஜுக்கு சர்வீஸ் பண்றவா. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பேன் அவ எப்படி பாடுறான்னு. நைட்டிங்கேல் மாதிரி பாடுவா. அவ்வளவு ஒரு இனிமையா, அவ்வளவு ஒரு அழகா பாடுவா. இந்த பாட்டால தான் வந்து குருவுக்கு அவ சர்வீஸ் பண்றா. ஒருத்தர் இப்போ நான் போன வாட்டி இருக்கிற கிளாஸ்ல நான் சொன்னேன், பிரபுபாதோட ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஒரு ஒரு சன்னியாசிக்கு வந்திருக்கு. அதுல மர்சி பர்சானிஃபிகேஷன் நம்ம குரு மகாராஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ குரு மகாராஜுக்கு நம்ம வந்து அவ்வளவு ஆயிரக்கணக்கா டிசைபிள்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தரும் வந்து இப்போ நம்ம ஒரு குழந்தைய பார்த்தோம்னாக்க ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்காது. ஒரு ஒரு குழந்தையோட தன்மையும் தனித்தனியா தனித்துவம் வாய்ந்திருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சர்வீஸ் பண்றது. நம்ம ஒரே புக் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரே ப்ரீச்சிங், ஒரே சேவை கேட்டாலும் ஒரு ஒரு குழந்தையோட தனித்தன்மை அப்படிங்கிறது அந்த குருவுக்கு தனியா தான் இருக்கும். தனியா அதை அதை வந்து குரு தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவார். வேற யாராலையும் அதை பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டு இருக்காச்சே நமக்கு வந்து இந்த ராதாரஞ்சனி மாதாஜி வந்து எப்படி அவ குருவுக்கு சர்வீஸ் பண்றான்னா பாட்டு மூலமா சர்வீஸ் பண்றா. அந்த அந்த பாட்டு வந்து பாடினா அவ்வளவு ஒரு இனிமை, அவ்வளவு ஒரு அழகு. அதுல வந்து குரு மகாராஜ் வந்து நிறைய வாட்டி இவ நினைச்சிட்டு இருக்கா ஓரமா எங்கேயோ கார்னர்ல உட்கார்ந்துட்டு அவ பாடினேன்னு. ஆனா குரு மகாராஜ் அதை எவ்வளவு ரசிக்கிறாருங்கிறத நான் பார்த்திருக்கேன். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நிறைய பிளெஸிங்ஸ். யாரோ கேக்குறா அவங்களால அஷ்டபதி பாட முடியுமான்னு. ராதிகா மாதாஜி நீங்க தான் சொல்லணும். கீத கோவிந்தம் பாடுங்க மாதாஜி. பாடுறேன்னு சொன்னீங்க. ராதிகா மாதாஜி நீங்க சொல்லுங்க. கீதா கோவிந்தம் பாடும் மாதாஜி. சரி, ஓகேவா? சரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரு நிமிஷம் இங்க புக்கு தூக்கின்னு வந்துடுறேன். ஒரே ஒரு செகண்ட். தேர்டு ஓகே.
மூணாவது அஷ்டபதி எழுதினவர் ஜெயதேவ் கோஸ்வாமி. அவர் 24 பாட்டு எழுதியிருக்கார். மூணாவது பாட்டோட மகத்துவம் அப்படின்னு கேட்டேன்னா சைத்தன்ய சரிதாமிருத்தால இது மென்ஷன் ஆயிருக்கு. லலித லவங்க லதா பரிசீலன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் அதுல எழுதியிருக்கு. அது என்ன ஒரு ஃபலஸ்துதி. இப்ப இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த அஷ்டபதி கேட்க போறேன் இல்லையா? அப்போ 1-2 பேருக்கு தெரியும் அவ அந்த பக்கம் உட்காந்து பாட போறான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குலாம் என்ன கிடைக்க போறது அப்படின்னா, இதை எத்தனை சின்சியரா பாடுறோமோ அத்தனை கிருஷ்ணா வந்துடுவார். கண்டிப்பா நிக்க போறார், மேனிஃபெஸ்ட் ஆக போறார். வெதர் நம்மளுக்கு அந்த கண்ணு இருக்கா இப்ப பாக்குறதுக்கு இந்த ஸ்டேட்ல அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கே தவிர, டெஃபினட்டா அஷ்டபதி பாடும்போது பகவான் இங்க உட்காந்து இருக்கார், எங்கேயோ உட்காந்து இருக்கார், இந்த மேஜ மேல உட்காந்து இருக்கார், இல்ல உங்க ஆத்துல நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க உட்காந்து இருக்கார் கண்டிப்பா. சோ அதுதான் ஃபலஸ்துதி. சரியா? வசந்தே வாசந்தி குசும சுகுமாரைஹி அபயவைஹி பிரமந்தி காந்தாரே பிரமந்தி காந்தாரே बहुविहित कृष्णानु शरणा अमन्दं कन्दर्प ज्वरजनित चिन्ताकुलतया बलद्बाधां राधां सरसमिदौचे सहचरी बलद्बाधां राधां सरसमिदौचे सहचरी ललित लवंग लता परिशीलन कोमल मलय समीरे मधुकर निकर करम्बित कोकिल कूजित कुंज कुटीरे राधे विहरती हरिरिह सरस वसन्ते नित्यथी युवती जनेन समं सखी विरहि जनस्य दुरन्ते राधे विहरति हरिरिह उन्मद मदन मनोरथ पथिक वधूजन जनित विलापे अलिकुल संकुल कुसुम समूह निराकुल वकुल कलापे राधे विहरति हरिरिह मृगमद सौरभ रभसवशं वध नभधल माल तमाले युवजन हृदय विधारण मनसिज डकरुचि किं शुक जाले राधे विहरति हरिरिह मृगमद मदन महीपति कनकदंड रुचि केसर कुसुम विकासे मिलित शिली मुख पाटल पाटल कृत स्मरतून विलासे राधे विहरति हरिरिह विकलित लज्जित जगदवलोकन तरुण करुण कृत हासे विरहिणी कृन्तन कुन्तमुखाकृति
राधे विहरति हरिरिह माधविका परिमल मिलिते नव मालिकयादि सुगन्धौ मुनिमनसामपि मोहनकारिणी तरुणय कारण बन्धौ राधे विहरति हरिरिह स्फुरदति मुग्धलता परिरम्भन मुकुलित पुलकित चूते बृन्दावन विपिने परिसर परिगत यमुना जल पूते राधे विहरति हरिरिह श्रीजयदेव भणितमिदम् उदयति हरिचरण स्मृति सारम् सरसवसन्त समय वनवर्णनम् अनुगत मतन विकारम् राधे विहरति हरिरिह विहरति हरिरिह सरसवसन्ते नित्यति युवति जनेन समं सखी विरहि जनस्य दुरन्ते राधे विहरति हरिरिह धरविदलितमल्ली वल्ली चञ्चत्पराग प्रकटितपटवासैः वासयन् काननानि इह हि दहति चेतः केतकी गन्धबन्धुः प्रसरदशमभान प्राणवत् गन्धवाहः उन्मीलन् मधुकन्तलुप्त मधुप व्यातूत चूताङ्गुर क्रीडत् कोकिल काकली कलकलैः उत्कीर्ण कर्णज्वराः नीयन्ते पथिकैः कथं कथमपि ध्यानावध्यान क्षणप्राप्त प्राणसमागमरसोल्लासैः हमी वासराः जयदेव गोस्वामी की जय. இந்த அஷ்டபதியோட லாஸ்ட் லைன் கேட்டேன்னா அமீவாசராக இந்த ஜனங்க எந்த ஜனங்க விருந்தாவன் ஜனங்க இந்த விருந்தாவன் ஜனங்க ஒரு க்ஷண நேரம் கூட பகவானை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகமாட்டா. அதுதான் அதோடைய ஃபலஸ்துதி. அதே மாதிரி அதோட இன்னொரு ஃபலஸ்துதி பார்த்தேன்னா ஸ்ரீ ஜெயதேவ பணிதமிதம் ஹரி சரண ஸ்மரண சாரம். பகவானை இன்னைக்குமே ஞாபகம் வச்சுக்க கூடிய அந்த அந்த சாரம்னா என்ன, கன்க்ளூஷன். லைஃப்ல ஒரு டைம்ல ஒரு கன்க்ளூஷன் வரணும்ல, எனக்கு இதுதான், இதுக்கு தான் நான் பிறந்தேன். மீரா அதுக்கு தான் பிறந்தா, கிரிதாரிக்கு மட்டும்தான் பிறந்தா. அந்த மாதிரி இதுக்குதான் பிறந்தேன் அப்படின்னு அந்த சாரத்தை யார் கொடுக்குறா? குரு தான் கொடுப்பார். நீ இதுக்குதான் பிறந்திருக்க, அதனாலதான் உனக்கு நான் இனிசியேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றா. சோ ஹரே கிருஷ்ணா. குருதேவ் தயாமய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க இந்த 3 இது சொன்னீங்க, குரு, ஜீவாத்மா, பரமாத்மா. இது 3 தான் அந்த அஷ்டபதியில இருக்கு. இப்ப நீங்க பாடின அஷ்டபதியில யார் எதை பத்தி பேசிருக்கீங்க மாதாஜி? எங்களுக்கு தமிழ்ல அதோட மீனிங் அஷ்டபதிக்கு மீனிங் பார்க்க முடியாது மாதாஜி, சொல்லிடுறேன். இப்ப நான் கேட்டேன், நான் பாடிட்டேன். ராதிகா மாதாஜி பர்மிஷன் கொடுத்ததுனால நான் பாடிட்டேன். உங்க எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இங்க அஷ்டபதிய போய் கூகுள்ல போய் நீங்க பாக்குற இது கிடையாது. அது அஷ்டபதி ஜெகநாத் நம்மள சூஸ் பண்ணுவார், அன்னைக்கு நம்மளுக்கு வரும் மாதாஜி. இப்படி வரும்போது அப்ப கூட இப்படி கேட்டு கேட்டு பாடுறது தானே தவிர அதுக்கு போய் மீனிங் பாக்குறது இல்ல. நம்ம குரு தயவுல நம்மளுக்கு காதுல ஏதாவது சொல்லி அவர் புரிய வச்சிருந்தா அதை தான் நம்ம இது பண்றோம். எனக்கு அவர் பலஸ்துதி சொல்லியிருக்கார், அதனால நான் உங்களுக்கு அந்த பலஸ்துதியை மட்டும் சொல்றேன். மற்றபடிக்கு அஷ்டபதிய போய் கூகுள் அப் பண்ற இதுல நம்ம போக கூடாது. அதுதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருந்தாலும் நீங்க பாடின பாட்டை எங்களை அப்படியே கட்டி போட்டீங்க, நகல முடியாம. அவ்வளவு ஒரு இனிமையா இருந்தது மாதாஜி. ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அற்புதம் மாதாஜி. அருமையா இருந்தது மாதாஜி. நீங்க இந்த சின்ன வயசுல நீங்க எல்லாம் நல்லா எவ்வளவு அவருடைய குரு மெர்சி கிடைச்சது உங்களுக்கு ரொம்ப இதுதான்.
எங்களுக்கெல்லாம் வந்து இந்த வயசுல தான் கிடைச்சிருக்கு. நான் இன்னும் இனிஷியேஷன் கூட வாங்கல, ஷெல்டர் வரைக்கும் போயிருக்கேன். குரு மகராஜ் சீக்கிரம் கொடுப்பாருன்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எங்க ஜெகநாதர் கேட்டாரு மாதாஜி. ஜெகநாதருக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் கீத கோவிந்த். சத்தமா வச்சு நான் அவருக்கு முன்னாடியே வச்சுட்டேன் நீங்க பாடினது. ரொம்ப அற்புதமா இருக்கு. நன்றிங்க மாதா. தேங்க்யூ. Hare Krishna, Radha Ranjani Mataji, Hari Bol. ஹரே கிருஷ்ணா. After a long time, very, very happy to hear your Gita Govindam. Prema Bhakti Lata பிரேம் பக்தி தேடின்னு இருக்கேன் நான், இங்க எங்க இருக்கேன்னு. ஹரே Hare கிருஷ்ணா. Krishna. சீக்கிங் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. ரொம்ப ஹரே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ஹரே பேசுறது கிருஷ்ணா. கேட்டதுக்கு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே ராதிகா கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எங்களுக்கு இது மாதிரிலாம் கீர்த்தன் சொல்லி தர முடியுமா? ஜெகநாத் வில்லிங் மாதாஜி. ஜெகநாத் வில்லிங். ஹரே கண்டிப்பா. கிருஷ்ணா மாதாஜி. அடுத்த ஹரே வாரம் வாங்கம்மா, வந்து கிளாஸ் கொடுங்கம்மா. நான் மலேசியால இருந்து பேசுறேன். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தமிழ் ஜேஎஸ்எஸ்ல எல்லா இடத்துல இருந்தும் வந்து ஜாயின் பண்றாங்க. சுவிட்சர்லாந்துல இருந்து கமலபதி கோவிந்த பிரபு, பிருந்தாவனத்துல இருந்து ரசசிந்து பிரபு, மலேசியாவில இருந்து நிறைய பக்தர்கள் ஜாயின் பண்றாங்க. நீங்க வந்து எல்லாரும் வந்து வார வாரம் வந்து இது மாதிரி எங்க எல்லாருக்கும் உற்சாகம். மாதாஜி ரொம்ப நல்லா பேசுனீங்க. Hare Krishna, Kamalapati Govindadas Prabhu and Mataji, my pranams to both of you. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. Thank you, Prabhuji. Thank you, Mataji. ராதிகா மாதாஜி ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மாதாஜி ஏதோ சொல்ல வந்தா. இல்ல நான் வந்து இந்த யாரோ ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தாங்க கீத கோவிந்தத்துக்கு அதோட அர்த்தம் என்னன்னு. அர்த்தத்தை நம்ம சொல்லலாம், ஆனா நமக்கு புரிஞ்சுக்கிற அங்கதான் அந்த தகுதி அப்படிங்கிறது இன்னும் அது நமக்கு வரல. இதுக்குதான் வரல. தகுதி புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளால அந்த சென்சஸ பண்ண முடியாது. நம்ம சென்சஸ் இன்னும் ஸ்பிரிச்சுவலைஸ் இன்னும் நிறைய, ஆனா மேபி பார்க்கலாம். அது வந்து ஜெகநாத்க்கு புரியும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இது வந்து இந்த 3வது அஷ்டபதி ஏன் நான் ஸ்பெசிபிக்கா நான் மாதாஜி பாட சொன்னேன் அப்படின்னாக்க, சைதன்ய மகாபிரபு வந்து இந்த அஷ்டபதியை கேட்காம அவர் தூங்க மாட்டார். அண்ட் இந்த அஷ்டபதியோட ராகம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த ராகம் வந்து ராதாராணிக்கு ரொம்ப பிடிச்ச ராகம். அதனால நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் வந்து மாதாஜி இந்த 3வது பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து இந்த அஷ்டபதியை பத்தி நம்ம சொல்லலாமே தவிர அதோட மீனிங் வந்து ரொம்ப டீப், ரொம்ப ரொம்ப டீப். அது வந்து தெரியாது இல்ல மாதாஜி, சாரி இல்ல, அத சொன்னாதானே நமக்கு தெரியும். அது இல்லைன்னா தெரியவே தெரியாது இல்லையா? ஜெயதேவ் கோஸ்வாமி வந்து அவ்வளவு ரொம்ப ஹையா எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து இல்ல ஆக்சுவலி பானு மகாராஜ் வந்து இந்த அஷ்டபதிக்கு வந்து ஒரு புக்கே எழுதியிருக்கிறார். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை போய் படிங்க, அப்பதான் நமக்கு தெரியும். ஒரு ஃபுல் புக் எழுதியிருக்கிறாரு பானு மகாராஜ். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பானு மகாராஜ் துபாய் எப்ப போனாலும் மாதாஜி கையால தான் சாப்பிடுவார். மாதாஜி தான் சமைச்சு கொடுப்பாங்க. மாதாஜி பிரபு அவ குழந்தைகள் தான் பானு மகாராஜுக்கு எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லிடுறேன். குரு மகாராஜ் ஒரு பக்கம் இந்த அளவுக்கு அது பண்ணாலும் பானு மகாராஜோட நிறைய இன்ட்ராக்ஷன், நிறைய இது எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோரம்ல நம்ம வந்து குரு பத்தி நம்ம அழகா பேசினது அப்படிங்கிறது நம்மளோட டயத்தை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்ததே என்ன ஆகும் அப்படின்னா, நாள் ஃபுல்லா நம்ம மைண்டுக்குள்ள அதுவே திருப்பி 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 உழண்டு இருக்கும். ஸோ தட் நமக்கு வந்து அடுத்த வாரம் வரத்துக்குள்ள இந்த மாதிரி குருவோட கான்ஷியஸ்ல இன்னும் டீப்பா ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் நிறைய நமக்கு வரா மாதிரி ஒரு இதை நம்ம பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி.
தொடர்ந்து எல்லாரும் வந்து ஆதரவு தாருங்கள். குரு மகாராஜ் பத்தி எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாரையும் குருவோட சேவையில ஈடுபடுத்துறீங்க. ரொம்ப நன்றி எல்லா பக்தர்களுக்கும். வந்து கலந்துட்டவங்களுக்கு, பேசினவங்களுக்கு, மாதாஜி காமிச்சு கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. வாஞ்சா கல்பத்தல்பிய கிருபா சிந்துத்திய ஏவ பதிதான பாவனை. हरे कृष्ण हरे कृष्ण हरे प्रणाम। Thank you, Mataji. Hare Krishna. Thank you.